நம்ம ஏற்கனவே பண்ண பேப்பரா இருந்தாலும் கூட ரொம்ப நாள் ஆச்சு இல்ல, அதனால ஐ தாட் இது நம்ம நல்லா ஒரு வாட்டி பாத்துடலாம்னு சொல்லிட்டு. சோ ஃபர்ஸ்ட் ஒவ்வொருத்தரா நீங்க சொல்லிட்டே வரலாம்னு நினைக்கிறேன். நீங்க தப்பு பண்ணா நான் கரெக்ட் பண்றேன். ஹர்ஷிதால ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஹர்ஷிதா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னமா கொடுத்திருக்காங்க? The Python interpreter handles logical errors. ஃபால்ஸ் தானே. லாஜிக்கல் எரர்ஸ் யாருமே ஹேண்டில் பண்ண முடியாது, நமக்கு மட்டும் தான் தெரியும் இல்லையா? கம்ப்யூட்டருக்கு அவ்வளவுலாம் அறிவு இல்லை. சோ அதனால கண்டிப்பா அது ஃபால்ஸ் தான். நந்தகுமார் எதை சொல்றியா? ரீப்ளேஸ் என்ன பண்ணும்? ரீப்ளேஸ்னா வில் ரீப்ளேஸ் ஹேஷ்டேக் இன்ஸ்டெட் ஆஃப் பைத்தான். EY வந்து ஹேஷால மாத்தும் இல்லையா? எஸ் மேம். வந்து ஏ ஆப்ஷனா? எஸ் மேம். ஹரிஷ் நெக்ஸ்ட் ஒன் போட்டியாப்பா? சோ நாட் ட்ரூ வந்து ஃபால்ஸ், ஃபால்ஸ் அண்ட் ஃபால்ஸ் வந்து ஃபால்ஸ் தான். ஏன் பையனுக்கு அது ஃபால்ஸ். சோ இதுவே கரெக்ட் தான். ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? ட்ரூ ஆயிடும். ஃபால்ஸ் அண்ட் ட்ரூ வில் பி ஃபால்ஸ். ட்ரூ ஆயிடுமா? நாட் ஃபால்ஸ். become true. அடுத்தும் ட்ரூ. ட்ரூ அண்ட் நாட் ஃபால்ஸ் வந்து ட்ரூ அண்ட் ட்ரூ ட்ரூ. ஆமாப்பா. சோ எலிமினேட்டும் பண்ணிப்போம். நான் மோர் தென் ஒன் கரெக்ட் ஆன்சர்லாம் இருக்கும் இது பொறுத்த வரைக்கும், பைத்தன் பொறுத்த வரைக்கும். சோ கொஞ்சம் கேர்ஃபுல்லா போடணும். எஸ் மேம். ஓகே கவின்ராஜ் வா, நான் பேசவே சான்ஸ் கிடைக்காது. அடுத்த கொஸ்டின் சொல்லுப்பா கவின்ராஜ். எனக்கு என்ன பண்ணிருக்காங்கப்பா? இன்டர்நேஷனல்ல வந்து ஸ்பிளிட் பண்ண சொல்றாங்க, எண்ல ஸ்பிளிட் பண்ண சொல்றாங்க. இங்க ஒரு எண் இருக்கு, இங்க ஒரு எண் இருக்கு, இங்க ஒரு எண் இருக்கு. பி தானே மேம் வரும்? ஐட்டர் ஏடிஓ எல் லிஸ்டா கொடுப்போம். எஸ் பா, 4க்கு பி தான். அர்ஜுன் சொல்றியா எனக்கு? 5th கொஸ்டின் வேர்ல்ட் பீஸ் -2ல ஸ்டார்ட் பண்றாங்க. இது -1, இது -2. -2ல ஸ்டார்ட் பண்ணி கடைசி வரைக்கும் போக சொல்றாங்க, ரிவர்ஸ்ல போக சொல்றாங்க. அப்ப இங்க ஸ்டார்ட் பண்றாங்க, ரிவர்ஸ்ல போறாங்க. சென்ட்ரல் ஸ்பேஸும் இருக்கு. சோ ஸ்பேஸ் இது பாருங்க 1 மார்க் கொஸ்டினா கேட்டிருக்காங்க. சொல்றியா அர்ஜுன்? சொல்றியா வேற யாரை கேட்கட்டுமா? காதலே வெளில நீ பேசுறது. சிஇக்கு அப்புறம் ஸ்பேஸ், அப்புறமா எல் ஓ. இப்பதான் கேக்குதுப்பா. புரியுதா அந்த கொஸ்டின்? சோ 1 மார்க் கொஸ்டின், எம்சிக்யூ இல்ல. சோ இந்த மாதிரி கொஸ்டின் அவுட்புட்ல கேட்பாங்க. சோ சிஇ எல்ஓ. ஏன்னா நம்ம வந்து மைனஸ் ஸ்லைசிங் ரொம்ப தரவா இருக்கணும் நம்ம இதுல. சரி ஹரிஷ், நான் உங்ககிட்டயே வரேன் இந்த கொஸ்டினுக்கு. மேம் எஸ் மா. மேம் இந்த பேப்பர் நீங்க அனுப்பிச்சு விட்டுருக்கீங்களா? அந்த டே 7ல நான் போட்டிருந்தேனே உங்களுக்கு சாம்பிள் பேப்பர் இது. ஓ நான் பார்க்கல மேம். அப்போ நான் இதுதான் சால்வ் பண்ண போறீங்களா? ஆமா ஆமா பண்ணலாம், சால்வ் பண்ணி முடிச்சிடலாம். இன்னைக்கு முடிஞ்சிடும்ல. இது ஏற்கனவே பண்ணிட்டோம் சிவானி. இதை நம்ம திருப்பி ஒரு வாட்டி மறந்து போயிருப்போம்ல, அதனால திருப்பி ஒரு வாட்டி இதை சால்வ் பண்ணிடலாம். ஏன்னா இந்த வருஷத்தோட சாம்பிள் பேப்பர் இது. நீங்க அனுப்பிச்சிருக்க ஆன்சர் கியூ சேர்த்து அனுப்பிச்சு விட்டுருக்கீங்களா மேம்? இல்ல ஆமா ஆமா ஆமா. கம்ப்யூட்டர் சயின்ஸ் போர்டு எக்ஸாம் பேப்பர்ஸ்னு ஒரு ஃபோல்டர் இருக்கு பாரு, அதுல தனியா அந்த கூகுள் டிரைவ்ல. தெரியுதா உங்களுக்கு? தெரியல. இது பேர் என்ன? டிரைவ். நான் வந்து கிராஷ் கோர்ஸ் மெட்டீரியல்ஸ் அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு ஃபோல்டர் வச்சிருக்கேன். இங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் போர்டு எக்ஸாம் பேப்பர்ஸ் வித் கீ அப்படின்னு போட்டிருக்கேன் நான். இதுல வந்து நான் நிறைய கொஸ்டின் பேப்பர்ஸ் வித் ஆன்சர் கீ இங்க நான் போட்டிருக்கேன். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். அதுல வந்து ஃபர்ஸ்டே இதுதான் எஸ்கியூபி ஆஃப் 2025. இது இங்க இருக்கு. நான் இதுதான் நீங்க ஃபுல்லா பண்றதுக்கு கஷ்டமா இருக்கும்ட்டு அன்னன்னைக்கு பேப்பர் அங்கங்க போடலான்ட்டு ஃபர்ஸ்ட் இதை போட்டிருக்கேன் பாருங்க. சோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பேப்பர் போட்டிருக்கேன். நீங்க முடிச்சதும் ஆன்சர் கீ வச்சு நம்ம செக் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சேன் நான். சோ இந்த ஆர்டர்ல பண்ணணும்ப்பா. யாரு பாத்தீங்கன்னாலுமே 1 and 2 நீங்க இன்னைக்கு முடிக்கணும்னு நினைச்சேன் நானு. நாளைக்கு வந்து 3, 4 முடிச்சிட்டீங்கன்னா அப்புறம் 5, 6, 7 சண்டேக்கு முடிச்சா நம்ம வந்து கம்ப்ளீட்டா முதல்ல 7 பேப்பர்ஸ் முடிச்சிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? ஓகேயா? இது நான் உங்களுக்கு கூகுள் டிரைவ் லாங் பேக் நான் ஷேர் பண்ணிருக்கேன் உங்களுக்கு. உங்களுக்கு அது தெரியல அப்படின்னு சொன்னா எனக்கு நீங்க மெசேஜ் பண்ணி அந்த கூகுள் டிரைவ் லிங்க் வாங்கிக்கோங்க. ஓகேவா? சரி ஹரிஷ், நீங்க இருக்கியா ஹரிஷ்? டப்பிள் இஸ் ஈக்குவல் டு 1, 2, 3. டப்பிள் 2 ஈக்குவல் டு டப்பிள் 1 போடுறாங்க. 4 எலிமெண்ட் இருக்கும். டப்பிள் 1 கூட ஒரு 4 ஏற்கனவே போட்டோம் நம்ம. இதையுமே இது கூட ஒரு 4 ஆட் ஆயிக்குது. ஈக்குவல் டு கண்டிப்பா ஃபால்ஸ்னு பார்த்தோம். இதே क्वेश्चन நம்ம எதுக்கோ ரிவைஸ் பண்ணும்போது பண்ணணும்னு நினைக்கிறேன். எஸ் மேம் போட்டோம்.
சரி அக்ஷயா நெக்ஸ்ட் கொஸ்டின் நீ ட்ரை பண்றியா? இஃப் Yes, மைண்ட் இஸ் a டிக்ஷனரினா என்ன கேக்குறாங்க? எக்ஸெப்ஷன் எப்ப வந்து எரர் வரும்னு கேக்குறாங்க. சரி B, ma'am, second option. பிரிண்ட் ஆமா ரெண்டு பிரிண்ட் பண்ண முடியாது இல்லையா? சோ அது தப்பு வரும். மத்தது எல்லாமே கரெக்டா ஒர்க் ஆகும். லிஸ்ட் டாட் ரிமூவ் வந்து ஃபர்ஸ்ட் அக்கரன்ஸ் ஆஃப் வேல்யூ எக்ஸ் அப்பா. First occurrence. ஃபர்ஸ்ட் அக்கரன்ஸ் தான் ரிமூவ் பண்ணும். அது நிறைய இருந்துச்சுன்னா பண்ணாது. சரி வேற யாரும் என்கிட்ட பேசல. ஹர்ஷிதாக்கே திருப்பி வரேன். ஹர்ஷிதா எஸ்மா ஒரு பிரைமரி கீ அண்ட் 2 alternate keys. How many candidates will case வந்து table have கேக்குறாங்க. One, ma'am. ஏன்டா 3. இதான் செட். கேண்டிடேட் கீ தான் பெரிய செட். அது உள்ள ஒரு பிரைமரி கீயும் நிறைய ஆல்டர்னேட் கீஸும் இருக்கும். அப்போ கேண்டிடேட் கீஸ் எத்தனை இருக்குன்னு கேட்டா எல்லாத்தையுமே ஆட் பண்ணும். 3 should be your answer. ஹரிஷ் நெக்ஸ்ட் கொஸ்டின். எஸ் மேம். என்ன பண்ண சொல்றாங்க? ரைட் த மிஸ்ஸிங் ஸ்டேட்மெண்ட் கேக்குறாங்க. மூவ் ஃபைல் த டாட் சீக் தானே மேம்? ஆமா ஃபைல் FILE டாட் சீக் ஆஃப் 0 எங்க போகணும்னு சொல்லணும் இல்லையா? எஸ் மேம். 0 போட்டோம்னா மேல போயிடும். எஸ் மஷன் குப்ரியா எஸ். இது ட்ரூவான ஸ்டேட்மெண்டா? ஃபைனலி பிளாக் இஸ் எக்ஸிக்யூட்டட் ஒன்லி இஃப் நோ எக்ஸெப்ஷன். அப்படி அவசியமே கிடையாதுப்பா. ஃபைனலி கொடுத்திருந்தோம்னு சொன்னா எப்பயுமே அது நடக்கும். இஸ் எக்ஸிக்யூட்டட் ஆல்வேஸ். ஹரிஷ் எது வந்து எக்ஸிக்யூட் இது எதோட ஆன்சர் இது? The dash block in Python is executed only if no exception occurs. என்ன ஆன்சர்? படிச்சீங்களா இல்லையா? எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங் கிட்டவே போகல. மேம் ட்ரைல எல்ஸ் இருக்கா மேம்? இருக்கு இருக்கு இருக்கு. நம்ம ஆனா எக்ஸெப்ட் மட்டும் தானே மேம் யூஸ் பண்ணிருக்கோம். எல்ஸ் அவ்வளவு யூஸே பண்ணது இல்லையா? நான் வந்து பண்ணதே இல்லை. அதனால தான் கேக்குறாங்க. ட்ரை எக்ஸெப்ட் நான் வந்து புக்லயே கொடுத்துருக்கேன். ட்ரை எக்ஸெப்ட் ஃபைனலி எல்ஸ். ஃபைனலி எப்பவுமே எக்ஸிக்யூட் ஆயிருக்கும் நான் சொல்றேன். உங்களுக்கு ஞாபகப்படுத்துங்க. கிளாஸ் முடிச்சதும் நான் உங்களுக்கு இது ஒரு சின்ன PDF வச்சிருக்கேன். நான் 5 பேஜ் மட்டும். ஏன்னா என்னோட நான் உங்களுக்கு டெக்ஸ்ட் புக்ல அது இருக்கான்னு எனக்கு தெரியல. நான் இப்ப லேட்டஸ்டா கொடுத்த எடிஷன்ல அது இருக்கு. ஆனா வந்து உங்ககிட்ட கொடுத்த புக் போன வருஷம் கொடுத்ததுனால அது இருக்கான்னு தெரியல. ட்ரை எக்ஸெப்ட் ஃபைனலி எல்ஸ்னு இருக்கு. எக்ஸெப்ஷன் வரலனா நடக்கிறது எல்ஸ். எப்பயுமே நடக்கிறது ஃபைனலி. இது கண்டிப்பா கேட்பாங்க. ஏன்னா ஒரே ஒரு மார்க் தான் இருக்கு இந்த லெசன்ல இருந்து. இது நமக்கு முடிஞ்சிச்சு இல்லையா? சோ இது ஏற்கனவே கேட்டாங்க. சோ திருப்பி இதை கேட்க மாட்டாங்க உங்களுக்கு. அப்போ ஆப்ஷன் இருக்க கொஸ்டினே வந்து எல்ஸ் பத்தி தான். சோ எல்ஸ் பத்தி படிச்சு வச்சுக்கோங்க. இதுதான் லாஸ்ட் டைமே கேட்டீங்க. நம்ம போட்ட கொஸ்டின் தாங்க. நான் இது 12 $15 நினைக்கிறேன். 12க்கு சி நம்ம நேத்து தான் போட்டோம். ரிவ்யூ ஆஃப் பைத்தன் பண்ணும்போது பண்ண எப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணேன். அப்ப நான் உங்களுக்கு which SQL command can change the degree மாத்தணும்னா columns மாத்தணும். அப்போ alter. சண்முகப்பிரியா அடுத்த கொஸ்டின் 20 ஆயிடுவாரு. Ma'am, alter table. ஆல்டர்னு போடலாம். ஆர் கொடுத்துருக்காங்க ஆப்ஷன். ஆல்டர் தான் கமாண்ட். பட் எஸ் ஆல்டர் டேபிள் அப்படின்னு நீங்க எழுதினாலும் கரெக்ட் தான். செலக்ட் டீடைல்ஸ் ஆஃப் ஆல் தி ப்ராடக்ட் ஸ்டார்ட் வித் ஆப். பார்த்ததுமே தெரியுது. ஆப் பர்சன்டேஜ் அப்படின்னு போட்டோம்னா ஃபர்ஸ்ட் ஆப் இருக்கணும். அப்புறம் என்னவா வேணா இருக்கலாம். எஸ் மேம். padded with spaces to fit the specified வந்து கேரக்டர் பா. 15க்கு டி நினைக்கிறேன்ல. ஏன்னா என்னதான் ஆனாலும் பிக்சட் சைஸா இருக்கணுங்கிறதுக்காக ஈவன் குட்டி நேம் அனுன்னு ஒரு நேம் இருக்கு. ஆனா 20 கேரக்டர்ஸ் இருந்துச்சுன்னா மீதி பிளேஸ் எல்லாம் டி தான் ஆன்சர். எஸ்ஸா கொஸ்டின் ஆல்ரெடி எப்படி படிச்சுட்டே வாங்க கொஞ்சம் ஃபாஸ்டா. கார்டினாலிட்டி அப்படின்னா நம்பர் ஆஃப் ரோஸ். நம்பர் ஆஃப் ரோஸ்னா கவுண்ட். கவுண்ட் will give you number of rows in a table. 16 விட்டு அங்க போட்டிருக்கியா? ஓகே சண்முகப்பிரியா எஸ். கிருஷ்ணா எஸ். டிரான்ஸ்பர் ஃபைல்ஸ் சொன்னாலே ஃபைல் டிரான்ஸ்பர் புரோட்டோகால். 2 டிஃபரெண்ட் நெட்வொர்க்ஸ் 2 டிஃபரெண்ட் புரோட்டோகால்ஸ். நம்ம ஏற்கனவே பார்த்த ஒரு கொஸ்டின் தான் இதுவும். breaks data into smaller package. package.
பொசிஷனல் ஆர்குமெண்ட்ஸ்னாவே மீனிங் அதுதான். அதே ஆர்டர்ல அனுப்பணும். எக்ஸுக்கு 10 வரணும், ஒய்க்கு 20 வரணும்னா அதே ஆர்டர்ல அனுப்பணும். ஸோ இது பர்ஃபெக்ட்லி கரெக்ட். This is because Python functions automatically assign default values to position arguments கிடையாது. Default values கொடுத்தா அது பேரு default argument. So reason is definitely false. Question English மட்டும் கொஞ்சம் ஒழுங்கா படிங்க. assertion reasonல ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காது. First statement perfectly correct. அதே ஆர்டர்ல positional arguments, next நமக்கு keyword arguments, அப்புறம் default arguments இல்லையா? Next 20C ஆச்சா 21. A select command SQL can have both where and having clauses. Where and having. நம்ம வந்து இது கொடுக்க முடியுமா? கொடுக்கலாம். இன்டர்சேஞ்சபிளா யூஸ் பண்ண முடியாது. ரீசன் கண்டிப்பா தப்பு. ஏன்னா வேரும் ஹேவிங்கும் வேற வேற பர்பஸ். குரூப் பைக்கு மட்டும்தான் ஹேவிங் யூஸ் பண்ணுவோம். வேர் வந்து எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுவோம். சோ கண்டிப்பா வந்து ரீசன் இஸ் ஃபால்ஸ். இதுக்கும் சி தான்பா. ரெண்டுமே கண்டிஷன் தான் செக் பண்ணும்போது புரியலக்கண்ணா. ரெண்டுமே இன்டர்சேஞ்சபிளி யூஸ் பண்ணலாம்னு சொல்றாங்க. பட் யூஸ் பண்ண முடியாது தானே. ஏன்னா குரூப் பைன்னு போட்டா ஹேவிங் போட்டாதான் நமக்கு தேவையான ஆன்சர் வரும். வேர் போட்டா வராது. இன்டர்சேஞ்சபிளிங்கிறது தப்பு. They are used to check conditions. True. அது ட்ரூ தான். Therefore they can be used interchangeablyங்கிறது இல்ல. எஸ். ரொம்பவே ஸ்டூபிடான ஒரு क्वेश्चन தான் பாருங்க. தியரியில போய் இத கேட்டிருக்காங்க. How is a mutable object different from immutable object? சேஞ்ச் பண்ண முடியும், சேஞ்ச் பண்ண முடியாது. ஆனா while I am at it நான் வந்து இந்த ஒரு क्वेश्चन நம்ம போட்டோம்ல, டப்பிள் क्वेश्चन நீங்க டவுட் கேட்டிங்கல்ல. டப்பிளோட சைஸ் assertion question. அந்த क्वेश्चनல வந்து நம்ம சைஸ் பண்ண முடியாதுப்பா. ஏன்னா டப்பிள் இஸ் ஈக்குவல் டு நான் 1 2 3 பிளஸ் 4 5 கொடுத்தா இது வந்து ஒரு புது டப்பிள் ஆயிடும். இந்த டி வந்து மாறிட்டு இட் பிகம்ஸ் a நியூ டப்பிள். இது உங்க புக்லயே இருக்கு. சுமிதா அரோரா புக்லயே வந்து கொடுத்திருக்காங்க. நான் இதுலயும் எழுதியிருக்கோம். சோ அதனால வந்து இது வேற புது டப்பிள் ஆகும். ஸ்ட்ரிங்குக்கும் அதே தான். நீங்க ஸ்ட்ரிங்கையும் இந்த மாதிரி பண்ண முடியும். ஆனா அது ஒரு புது ஸ்ட்ரிங்கா மாறிடும். அந்த ஸ்ட்ரிங்கா இருக்காது. தோ அதுக்கு பேரு டீயா இருந்தாலும் கூட இட் இஸ் நாட் த சேம் டப்பிள். அதை வந்து ஐடி ஃபங்க்ஷன் செக் பண்ண முடியும். நீங்க ஐடி ஆஃப் டி இப்ப எடுத்துட்டு சேஞ்ச் பண்ண அப்புறம் திருப்பி ஐடி ஆஃப் டி நீங்க பாத்தீங்கன்னா சேமா இருக்காது அது. அதனால அந்த ஸ்டேட்மெண்ட் பெர்ஃபெக்ட்லி கரெக்ட் தான். நம்ம வந்து we cannot change the size அப்படிங்கிறது ட்ரூ அந்த क्वेश्चனுக்கு. மொத்தமாவே புது ரெஃபரன்ஸ் கிரியேட் ஆயிடுமா? புது ரெஃபரன்ஸ் கிரியேட் ஆயிடும் அதுல. சரியா? நான் இதுக்கு இங்க வந்தது அதனால இது ஞாபகம் வந்துச்சு எனக்கு. மேபி இதே மாதிரி क्वेश्चन அங்க கேட்க சான்ஸ் இருக்கு. அதனால ஓகே. So identify one mutable object and one immutable object. இதுல வந்து tuple வந்து immutable, string வந்து immutable, மத்த ரெண்டு mutable. ஈஸியான क्वेश्चन தான். சோ ஒரு லைன் ஃபார் த டெஃபினிஷன் அண்ட் இது கரெக்டா கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னொரு 1 மார்க் கொடுப்பாங்க. பாருங்க எவ்வளவு ஈஸியான கேள்வி பாருங்க. Give two examples each. ரெண்டு எக்ஸாம்பிள் தான் கேக்குறாங்க. arithmetic பிளஸ் மைனஸ் ஸ்டார் ஸ்லாஷ் டபுள் ஸ்லாஷ் mod எது வேணா எழுதிக்கலாம். relational less than, greater than, less than or equal to, greater than or equal to, double equal to, or not equal to. அப்பா இது வேணா எழுதுனீங்க. any two you can write. Answer using built-in functions only. கிளியரா கொடுத்திருக்காங்க क्वेश्चनல. நீங்க வந்து கோட் எழுத கூடாதுங்கிறதுக்காக தான் கொடுத்திருக்காங்க. Write a statement to count the occurrences. நம்ம ஏற்கனவே பண்ணோம் இந்த क्वेश्चन கூட. L1 dot count of 4. இதே क्वेश्चन தான். L1 dot sort. all elements na extend தான் போடணும். reverse. So இதுக்கு சாய்ஸ் கொடுக்குறாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப ஃபங்க்ஷன்ஸ் நீங்க படிச்சீங்கன்னாவே you can very well do this correctly. Yes ma. Yeah Trishna. Yes. சொல்றீங்களா? 25 சொல்லுங்க பார்க்கலாம். யாரை பிடிக்கலாம் 25க்கு? I will take somebody else. சரி சிவானி சொல்லுமா. எனக்கு நீதான் பேப்பர் பார்க்கலன்னு தெரிஞ்சுச்சு எனக்கு. சிவானி b யோட வேல்யூ என்னவா வரப்போகுது? random dot random-னா b can take 1 to 6 எல்லாமே எடுக்கலாம் மேம். for I அப்ப வந்து maximum possible values of. ஆனா நான் ரொம்ப அவசரமா வந்து இந்த அவுட்புட் மட்டும் சூஸ் பண்ணி விட்டுறாதீங்க. இங்க இதையும் இருக்கு. பென்சில் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. maximum possible value of b கேக்குறாங்க. so maximum possible value of b வந்து
6. 6. For I in range 0, b சரி அப்ப 0, நான் இப்போதைக்கு 6 ன்னு வச்சுக்கிறேனே. ஃபர்ஸ்ட் 0, 1 இருந்தா உள்ளேயே போகாது. 0, 2 போட்டாலும் ஒரு வாட்டி தான் உள்ள போகும். 0, 1னா உள்ள போகும், ஒரே ஒரு வாட்டி உள்ள போகும். சரி, சோ இப்போ என்ன பண்ண போறோம்? ஹேஷோட போட போறோம். சரி, a of I போடுறாங்க. அப்ப வந்து a of 0. சோ w எல்லா கேஸ்லயும் வரதுக்கான சான்ஸ் இருக்கு. சோ w வந்த அப்புறம் ஹேஷ் பிரிண்ட் ஆகும். சோ இது பாசிபிள். அடுத்தது எது வரைக்கும் போக முடியும்னா 6 வரைக்கும் போக முடியும். ஸோ ரெண்டா விட்டு தான் வர முடியும். விச் மீன்ஸ் W வந்துருச்சுன்னு சொன்னா I வர முடியாது, S வர முடியும், D வர முடியாது, O வர முடியும், M வர முடியாது. ஸோ டபிள்யூக்கு அப்புறம் I வந்ததுன்னா தப்பு, டபிள்யூக்கு அப்புறம் I வந்ததுன்னா தப்பு. ஆனால் ஃபர்ஸ்ட் எலிமினேட் பண்ணணும், எப்பவுமே அதான் பண்ணுவோம். ஏன்னா அவங்க வந்து ஸ்கிப் பை 2ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 2 ஸ்கிப் ஆகும்போது டெஃபினட்டா WIல I வரவே முடியாது. டபிள்யூல ஸ்டார்ட் ஆக முடியும், பட் டபிள்யூல தான் ஸ்டார்ட் ஆகுது, அது கரெக்டா வந்துருச்சு. ஆனா I வர முடியாது, தூக்கிட்டோம். அப்போ ஆன்சர் W ஹேஷா இருக்கலாம், இல்ல ஐ திங்க் AC ரெண்டுமே பாசிபிளா? ஏன்ப்பா பாசிபிள் இல்ல? 5 ANC ரெண்டுமே பாசிபிள் ஹரிஷ். சரியா? ANC ரெண்டு போட்டிருக்கேன் மேம். CA சியும் போட்டியா? இல்ல C மட்டும் தான் எனக்கு வந்துச்சு. இல்ல அதுக்கப்புறம் போட்டாங்க. போட்டிருக்கியா? சரி, ஓகே, இப்பதான் கீழே வந்து. சரியா? எல்லாருக்கும் இது புரிஞ்சுச்சா? கண்ணா ரேண்டம் தான் கொஞ்சம் கஷ்டப்பட்டீங்க அன்னைக்கு போடும்போது. திங்க் இட் இஸ் ஓகேன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி பாருங்க, ஒரு கோடு கொடுத்துருக்காங்க. அண்டர்லைன் ஆல் தி கரெக்ஷன்ஸ் மாத்த சொல்றாங்க, எல்லாத்தையும் பண்ண சொல்றாங்க. சின்டாக்ஸ் அண்ட் லாஜிக்கல் எரர்ஸ் எல்லாம் மாத்த சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் இங்க கோலன் இல்ல, கலர் மாத்திக்கோங்க. கோலன், அதுக்கப்புறம் if len of tuple is less than 2, இந்த ரிட்டர்ன் டப்புல வந்து உள்ள தள்ளணும். swap underscore first underscore last 1 2 3 4. சரி, swap tuple கமா போடல இங்க. சின்டாக்ஸ் மேல ஒரு கமா, நியூ tuple is equal to tuple of 0 கமா. இந்த இடத்துல கமா போடணும் இல்லையா? பிகாஸ் இட் இஸ் ரிட்டர்ன் டப்புல உள்ள தள்ளணும். ஒரு எரர், அங்க ஒரு எரர், 1 2 ஆயிடுச்சு, 3 கண்டுபிடிச்சிட்டோம் பார்த்ததுமே. இங்க வந்து சின்டாக்ஸ்லயே வந்து ஒரே ஒரு எலிமெண்ட் இருக்கிறதுனால இங்க போட்டே காமிச்சிருக்காங்க உங்களுக்கு. ஒரு எலிமெண்ட் இருந்தா கம்மா போடணும், அப்ப இங்க போடவே இல்லை. அது அப்ப போட்டாதான் டப்புல அது ஆட் ஆகும். அதனால இந்த கம்மா இஸ் மிஸ்ஸிங். சரியா? duplicate values யார் சொல்லுங்க? Trishna, yes ma. What constraint should be applied? So the duplicate values are not allowed, but null is allowed. Unique constraint இது. Yes. ஏன்னா ரெண்டு கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்கு, யூனிக் ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்கு, நாட் நல் ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்கு. அப்போ நாட் நல் இல்லாம யூனிக் மட்டும் போட்டீங்கன்னா null is not allowed. அதேதான் or சாய்ஸ்ல not null. சண்முகப்பிரியா, yes ma. To remove the primary key constraint, so alter table mobile, drop primary key. drop primary key. அதே மாதிரி make the column the primary key of an already existing table. சோ ஏற்கனவே இருக்கிற ஒரு காலமா பிரைமரி கீயா மாத்த சொல்றாங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட். புது காலம் ஏன்னா ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் தான். ரைட் அண்ட் SQL அமெண்ட்னா ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் தான். இங்கேயுமே ஆல்டர் டேபிள் தான். ஆல்டர் டேபிள் மொபைல், ஆட் பிரைமரி கீ, டிராப் மாதிரியே ஆட், அவ்வளவுதான். பிராக்கெட்ல என்ன காலம் வேணுமோ அந்த காலம் பேரு, அவ்வளவுதான். செமிகோலன் போடலாம், போடாம விடலாம், ரெண்டுமே ஒர்க் ஆகும். நான் சொல்லியிருக்கேன் உங்ககிட்ட. லிஸ்ட் அட்வான்டேஜ் ஆஃப் ஸ்டார் டோபாலஜி. சி ஜெனரலா ஸ்டார் டோபாலஜி வந்து எக்ஸ்டென்ஷன் ஈஸி. கேபிள் வந்து ரொம்ப கம்மி லென்த் கொடுத்தாலே போதும் உங்களுக்கு. சாரி, அது சொல்ல முடியாதுங்க. ஸோ அதனால எக்ஸ்டென்ஷன் இஸ் ஈஸி சொல்லிடுவோம் இங்க. டிஸ்அட்வான்டேஜ் வந்து சென்ட்ரல்,
அந்த ஹப் ஒரு கண்ட்ரோலர் ஃபெயில் ஆச்சுன்னா the entire network will fail. இல்ல கண்ட்ரோல் ஃபுல்லா சென்டர்ல இருக்கு, ஒரு இடத்துல இருக்கு. அப்ப ஹப் ஃபெயிலியர் will lead to the crashing of the entire network. சோ அது ஒரு நீங்க நிறைய என்ன வேணா படிச்சுக்கலாம்னா அக்செப்ட் எனி ஆன்சர் கொடுத்துருப்பாங்க, எனி அதர் கரெக்ட் ஆன்சர் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. SMTP சிம்பிள் மெயில் டிரான்ஸ்பர் புரோட்டோகால். என்ன புரோட்டோகால் பா ஹரிஷ், என்ன புரோட்டோகால் இது? சிம்பிள் மெயில் டிரான்ஸ்பர் மெயில்ஸ்க்கு தான் SMTP is an email protocol இல்லையா? it is used for sending and receiving emails இல்ல? Yes. Sending emails from client to server. நான் வெறும் இமெயில் எழுத மார்க் கொடுக்க மாட்டேன். What is the use னா ஃபுல்லா தான் எழுதணும். sending emails அப்படின்றதால எழுதணும். email protocol எழுதினா மார்க் கொடுக்குறாங்களான்னு தெரியல, ஒரு half mark கட் பண்ணிட்டு போறாங்க. ஓகே சரி மேம் drop table அந்த டேபிள் நேம் மென்ஷன் பண்ண வேணாம் மேம். ஆமாப்பா, drop table டேபிள் நேம் போடணும். இல்ல மேம் அந்த MID அதுக்கு பிரைமரி கீ தானே, ஒரே நிமிஷம் இரு. ஆல்டர் டேபிள் மொபைல் போட்டிருக்கேன். இல்ல மேம் பிரைமரி கீ கீழே MID மாதிரி அங்க MID போட வேணும். அங்க போடணுமா? டிராப் பிரைமரி கீன்னு சொன்னாலே போதும்னு நினைக்கிறேன். இது வர ஆமாப்பா, வெறும் பிரைமரி கீ தான் ஆன்சர் கீலையும் கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு போட மாட்டோம். எந்த பிரைமரி கீ இருந்தாலும் அதை டிராப் பண்ணிருங்கன்னு சொல்றதுதான். இன்ஃபேக்ட் அதை கொடுத்துருக்கவே தேவையில்லை அவங்க MID இருக்குன்னு சொல்லிட்டு. போட்டா ஒர்க் ஆகுமா எனக்கு தெரியல, ஆனா போட தேவையில்லைங்கிறது எனக்கு தெரியும். ஆனா ஒருவேளை நீங்க போட்டீங்கன்னா அது வந்து அக்செப்ட் பண்ணிக்கதான் எனக்கு தெரியல. சரி, நம்ம படிச்ச நாலேஜ் ஆஃப் டெக்ஸ்ட் ஃபைல் வச்சு இத வேற சாய்ஸ் வேற கொடுத்திருக்காங்க உங்களுக்கு. accepts all the words containing, displays all the words containing at cmail from a text file emails.txt. சோ இந்த at cmail அப்படிங்கிறது இருக்கணும்னு சொல்றாங்க. சோ வேர்டை செக் பண்ண சொல்றாங்க. தி கவுண்ட் பண்ற மாதிரி இல்லையா? ஒரு ஃபைல்ல எத்தனை THE இருந்ததுன்னா அதை வந்து கவுண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்ற மாதிரி இங்க கவுண்ட் பண்ண சொல்றாங்க. யார் சொல்றீங்க ஃபர்ஸ்ட்? f equal to ரைட் பைத்தன் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. சோ இதுக்குமே வந்து ஒரு டெஃப் நீங்களே போட்டுக்கோங்க. எக்ஸாம்ல கிளியரா ஃபங்க்ஷன் நேம் கொடுத்துருவாங்க, இங்க கொடுக்கல சாம்பிள் பேப்பர்ல. டெஃப் ஷோ அவங்க வித் ஓப்பன் யூஸ் பண்ணி உங்க ஆன்சர் கீழே இது வரைக்கும் அவங்க போடவே இல்லை. அட்லீஸ்ட் ஃபார் இதுக்கு போடல, பட் நீங்க ரெண்டு மாதிரி போடாலும் மார்க் கொடுப்பாங்க. அதனால நீங்க எப்படி வேணா போடலாம். நீங்க எப்படி பழகிருக்கீங்களோ அப்படியே படிச்சுக்கோங்க. f equal to open emails.txt. இங்க வந்து நம்ம இது பண்ண தேவையில்ல, கோலன்லாம் தேவையே இல்லை. டிஃபால்ட்டா ரீட் மோடு தான். ஸோ ரீட் பண்றதுக்கு ஓபன் பண்ணியாச்சு. செகண்ட் ஸ்டெப் ரீட் பண்ணுவோமா? x is equal to f dot read. அப்புறம் ரீட் பண்ண அப்புறம் ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாமா? சண்முக பிரியா, அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்? Yes, ma'am. For each word in words, if word Containing at cmail தான சொல்லிருக்காங்க. So in போடணும். வந்து in போட்டா போதும். கரெக்ட். அப்ப வந்து at cmail ன்னு போடணும் இல்லையா ஹரிஷ்? நம்ம இதை போட்டோம்ல, நமக்கு மாத்தி போட்டு ஒர்க் ஆகல. எஸ் மேம். cmail in w போட்டோம்னா we have to print. We are going to print w. அதே மாதிரி இவங்க அவுட்புட் ஃபார்மேட் எல்லாம் கொடுக்கல. f dot close அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டு இங்க வந்துட்டு f dot close. ஆமாப்பா, நீங்க மார்க்கிங் ஸ்கீம் கிளீனா கொடுத்திருக்காங்க. ஹாஃப் மார்க் ஃபார் ஃபங்க்ஷன் ஹெட்டர்னு போடுறாங்க பாருங்க. அப்ப நீங்க பாட்டுக்கு ப்ரோக்ராம் எழுதிட்டீங்கன்னா f equal to openல ஸ்டார்ட் பண்ணா உங்களுக்கு அது ஹாஃப் மார்க் போயிடும். ஏன்னா அவங்க ஃபங்க்ஷன் கொடுத்திருக்காங்களா, ப்ரோக்ராம் இல்ல ஸ்டேட்மெண்ட்ஸ் கேக்குறாங்க. கொஸ்டின் கரெக்டா படிச்சுக்கோங்க. எப்பயுமே ஃபங்க்ஷன் வச்சு எழுதிருங்க, பெட்டர் அது. ஹாஃப் மார்க் ஃபார் ஓப்பனிங் த ஃபைல், ஹாஃப் மார்க் ஃபார் ரீடிங் ஃப்ரம் த ஃபைல். ரீட்ல என்னங்கிறது இம்பார்ட்டன்ட் ஆகும். அப்புறமா ஸ்பிளிட்டிங், அப்புறம் டிஸ்பிளேயிங். சூப்பர், எல்லாத்துக்கும் அப்படியே ஹாஃப் ஹாஃப் மார்க்கா வந்திருக்கு. இந்த இஃப் கண்டிஷனுக்கு ஹாஃப் மார்க், இந்த பிரிண்ட்க்கு ஹாஃப் மார்க் போட்டிருப்பாங்க. சரி, ஆல் த வேர்ட்ஸ் லாங்கர் தேன் 5 கேரக்டர்ஸ். இதுவும் அதே தான், டிஸ்பிளே ஃபங்க்ஷன் தான். இங்கேயுமே வேர்டு வைஸ் தான் கேட்கறாங்க. ஸோ இதுக்கும் ஃபங்க்ஷன் பேர் அவங்க கொடுக்கல. ஸோ டெஃப் ஷோ 5 greater than 5 ஐடியலி. ஸோ ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் பேர் கொடுத்தாச்சு.
வேர்ட் பத்தி தான் இங்கேயும் பேசுனாங்க. ஸோ நான் அதே லாஜிக் இங்க யூஸ் பண்ணுவேன். எஃப் இஸ் ஈக்குவல் டு ஓப்பன் போட்டுட்டு வேர்ட்ஸ் டாட் டெக்ஸ்ட் இன் ரீட் மோட். நீங்க டெம்ப்ளேட் ப்ரோக்ராம் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா தான் இருக்கணும் போடுறதுக்கு. அததான் நீங்க டெஸ்ட்டும் பண்ணணும். நீங்க டெக்ஸ்ட் ஃபைல் படிச்சு முடிச்சிட்டீங்க அப்படின்னா சாம்பிள் பேப்பர்ஸ்ல போர்ட் பேப்பர்ஸ்ல நம்ம போடும்போது ஆர் யூ ஏபிள் டு டூ தோஸ் ப்ரோக்ராம்ஸ்? அது பண்ண முடிஞ்சிச்சுன்னா குட், நம்ம வந்து படிச்சிட்டோம்னு அர்த்தம். அப்போ டெக்ஸ்ட் ஃபைல் கான்செப்ட் நீங்க தரவாயிட்டீங்கன்னா அடுத்த பைனரி ஃபைலுக்கு நீங்க போகலாம். ஸோ எந்த கான்செப்ட்ல உங்களால போர்டு எக்ஸாம் பேப்பரை பண்ண முடியலையோ அந்த கான்செப்ட்ல இன்னும் கொஞ்சம் ப்ரோக்ராம்ஸ் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்க ஃப்ரம் வேர் எவர் யூ ஹவ் ஸ்டடீட் ஃப்ரம். அது உங்களோட சுமிதா அரோரா புக்கா இருக்கலாம், பிரீத்தி அரோரா புக்கா இருக்கலாம், இல்ல எந்த புக்கா வேணா இருக்கலாம். பட் தட் இஸ் ஹவ் ஐ திங்க் யூ ஹேவ் டு ப்ரொசீட் ஃப்ரம் நவ் ஆன். சரி, அதே தான் மறுபடியும் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எஃப் டாட் ரீட் போட்டுட்டேன். வேர்ட்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் டாட் ஸ்பிளிட் ஃபார் டபிள்யூ இன் வேர்ட்ஸ். என்னப்பா if len of w greater than 5. அக்ஷயா கரெக்டா போட்டிருக்குமா? ஒர்க் ஆகுமா ப்ரோக்ராம்? எஸ் மேம். len of w greater than 5 னா print w. இங்க வந்து நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த இடத்துல வந்து ஆன்சர் கீழே அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் லைனுக்கு மட்டும் இன்ஸ்டெட் ஆஃப் திஸ் வந்து மாத்தி கொடுத்தா என்ன ஆகும் அப்படின்ட்டு. I don't have color அப்படியே மட்டும். So with open நிறைய ஆல்டர்னேட் ஆன்சர்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒண்ணுமே உங்களுக்கு பிரச்சனை இல்லை. கமா ஆர் டீச்சர்ஸ்க்கு அந்த அளவுக்கு தெரியும். ஸோ இதுக்கு மார்க் ஆஸ் எஃப். ஸோ இப்படி எழுதினாலும் அந்த லைனுக்கு பதிலாக எஃப் ஈக்குவல் டு ஓப்பன் எழுதினாலும் இப்படி எழுதினாலும் ஒண்ணுதான். இந்த எஃப் டாட் க்ளோஸ் அப்ப தேவையில்லை உங்களுக்கு, அவ்வளவுதான். பட் க்ளோசிங் ஃபைலுக்கு தனியா மார்க் கிடையாது. ஸோ மார்க் கட் பண்ணவும் மாட்டாங்க தான். இட் வில் கிவ் யூ பேட் ஃபீலிங். ஸோ அந்த ஃபீலிங் இல்லாம நீங்க கரெக்டா போட்டுருங்க. சரியா? கம் பேக் டு தி நெக்ஸ்ட் क्वेश्चन. சாரி மேம், லேட் ஆயிடுச்சு. என்ன பண்ணிட்டு இருக்கோம்? நாங்க என்ன பண்ணிட்டு இருக்கோம், நாங்க வந்து இப்பதான் அந்த பேப்பரை சால்வ் பண்ணி வந்திருக்கோம். இத்தனை கொஸ்டின் முடிச்சிட்டோம். ஏற்கனவே பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த கொஸ்டினை. நீ 30ல இருந்து கண்டினியூ பண்ண. ஓகே கண்ணா. ஸோ இங்க ஸ்டாக்குக்கும் இங்க ஆக்சுவலா சாய்ஸ் கொடுத்துருக்காங்க. நமக்கு போர்டு எக்ஸாம்ல எல்லாம் வருமானலாம் தெரியல. ரெண்டுத்துக்கு சாய்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தி தான். ஸோ ஸ்டாக் ப்ரோக்ராம் யூஸ்வலா அவங்க சாய்ஸ் கொடுக்கறது இல்ல. ஸோ என்ன பண்ணிருக்காங்கன்னு பார்ப்போம். ஒரு புக் ஸ்டாக் இருக்கு, கச்ச 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 கொடுத்துருக்காங்க. சரி சரி, ஃபங்க்ஷன்ஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் டைரக்டா. பீப் கொடுத்துருக்காங்க பாருங்க. கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா ஏதோ ஒன்று கொடுத்தா கொஞ்சம் படிச்சு வச்சு போனோமோ. நம்ம எப்பயும் பண்ண டெம்ப்ளேட்ல ஒரு ஃபங்க்ஷன் மிஸ்ஸிங் நமக்கு இப்போ நம்ம இன்க்ளூட் பண்ணோம். சரி, ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா டெஃப் புஷ் புக். பீக் ஃபங்க்ஷன் வந்து பீக் தானே மேம்? அது என்னன்னு கொடுத்துருப்பாங்க, அவங்களே கொடுத்துருவாங்கம்மா. நம்ம படிக்க அவ்வளவு தூரம் நம்ம வந்து டெஸ்ட் பண்ண மாட்டாங்க. எல்லாமே கொஸ்டின் தான் பெருசா இருக்கும். அதே அளவுக்கு ஆன்சர் வந்துடும் பாருங்க. டெஃப் புஷ் புக் அவங்க கொடுத்துருக்க அதே மாதிரி பெரிய பெரிய பேரா கொடுத்துருக்காங்க. சரி ஓகே, புக் ஸ்டாக் கமா நியூ அண்டர்ஸ்கோர் புக். சரி, நான் அதை க்ளோஸ் பண்ணிட்டு போறேன். Def push book, book stack, new underscore book. This function takes the stack, book stack, and a new book record as argument and pushes the new book onto the stack. The new book stackல போய் add பண்ணனும், அவ்வளவுதான் வேலை. So ரொம்ப சிம்பிள். stack பேர் இருக்கு, book stack dot append அவ்வளவுதான். ஈஸி, ஒரே ஒரு லைன். 3 மார்க்குக்கு 3 ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒரு ஃபங்க்ஷன் முடிச்சிட்டோம். def pop underscore book, அதுக்கும் புக் ஸ்டாக் இருக்கு. ஒரு டவுட் மேம், நியூ புக் அது ப்ரோக்ராம் எழுதணும்னா நம்ம நியூ புக் எடுக்க வேண்டாம்? அவங்க என்ன கேட்டிருக்காங்களோ அது மட்டும் எதுனா போதும். அவங்க வந்து ரைட் த ஃபாலோயிங் யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படி அதை கால் பண்ணணும்லாம் அவங்க எதுவுமே கேட்கவே இல்லை. கேட்காத வரைக்கும் நம்ம அதை எழுத தேவையில்லை. கொஸ்டின் மட்டும் கிளீனா படிச்சுக்கோங்க. இன்புட் எடுக்க தேவையில்லை. லைக் இன்புட் ஃபுல் ப்ரோக்ராம் கேட்டா எடுக்கணும் நீங்க கீழே. ஓகே, ரைட் ஃபுல் ப்ரோக்ராம் அப்படின்னு கேட்டாங்கன்னா பண்ணணும். அவங்க ஃபங்க்ஷன் மட்டும் தான் எழுத சொல்லிருக்காங்க. underscore book stack போட்டிருப்போம். takes the stack எடுத்துக்கிச்சு and add pops the topmost book record and returns it. சரி, இப்போ வந்து
ஸ்டாக் இஸ் எம்டினா அண்டர் ஃப்ளோ வரணும். சரி, ஓகே. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் என்ன லென்த் வச்சு போடுறீங்களா? இஃப் லென் ஆஃப் புக் ஸ்டாக் ஈக்குவல் டு 0வா? எப்படிவா போடுவீங்க? இப்படி போட்டீங்கன்னா ஓகே தான். நிறைய வேஸ்ட்ல இதை போடலாம். பிரிண்ட் அண்டர் ஃப்ளோ கொடுத்துருக்காங்களா? அண்டர் ஃப்ளோ. மேம் நீங்க while true வச்சு போட சொன்னீங்க. இது அப்போ எல்லாமே டிஸ்ப்ளே பண்ண சொல்ல பாரு. கொஸ்டின் பாரு, அதான் சொல்றேனே, அவங்க டெம்ப்ளேட்ல இருந்து கொஞ்சோண்டு மாத்திருக்காங்க ஸ்டாக். அவங்க வந்து எல்லாத்தையும் டிஸ்ப்ளே பண்ணுங்கன்னு சொல்லாம கடைசியில பாடம் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அப்ப வயலே தேவையில்லைங்க நமக்கு. நம்ம என்ன பண்ணோம்னா ஆக்சுவலா இங்க வெறும் ரிட்டர்ன் எல்ஸ். எல்லாமே டிஸ்ப்ளே பண்ணோம்னா தான் while வேணுமா ஆமா, மேம்? ஏன்னா வயல் ட்ரூ போட்டா அது எல்லாத்தையும் டிஸ்ப்ளே பண்ணிட்டே வரும். இங்க வந்து அவங்க கடைசி எலிமெண்ட்டை மட்டும் கொடுத்தா போதும்னு சொல்றாங்க. சோ புக் ஸ்டாக் டாட் பாப் பண்ணாலே போதும். நம்ம இது ஒரே ஒரு வாட்டி பண்ணாலே நமக்கு அவங்க கேட்டது முடிஞ்சிருச்சு. அதுதான் பண்ண சொல்லியிருக்காங்க. திஸ் ஃபங்க்ஷன் கொஸ்டின் மட்டும் ஒழுங்கா படிங்க. ஸ்டாக்ல ஆர் சாய்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அடுத்த ப்ரோக்ராம் நம்ம எப்பயும் போடுற டெம்ப்ளேட்டா இருக்கு. மேல இருக்க கொஸ்டின் அவங்க அப்படி கொடுக்கல. எக்ஸாம்ல இதை கேட்பாங்களா தெரியாதுப்பா. சாம்பிள் பேப்பர்ல கொடுக்க மாதிரி அவங்க டஃபா கேட்கவே மாட்டாங்க. ஆனா நம்ம கொடுத்ததுனால படிச்சுப்போம். ஏன்னா நமக்கு தெரிஞ்சு வந்து இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் சாம்பிள் பேப்பர்ல இருந்துச்சு, நம்ம அதை படிக்கலன்னு இருக்க வேண்டாம். நீங்க டெம்ப்ளேட்டா கொஞ்சம் இன்னொரு டெம்ப்ளேட்டா எழுதிப்போம். இது அவ்வளவுதானே. சரி, இப்ப என்ன சொல்றாங்க? சொன்னதெல்லாம் பண்ணிட்டோமா செக் பண்ணிக்கோங்க. பாப்ஸ் த டாப் மோஸ்ட் ரெக்கார்ட் ஃப்ரம் த ஸ்டாக். பாப் பண்ணிட்டோம். அண்ட் ரிட்டர்ன்ஸ் இட், ரிட்டர்னும் போட்டுட்டோம். இஃப் த ஸ்டாக் இஸ் ஆல்ரெடி எம்டி the function should display under flow. எம்டியான்னு செக் பண்றதுக்கு இஃப் புக் ஸ்டாக்னு செக் பண்ணா கூட போதும். இஃப் நாட் புக் ஸ்டாக் இப்படி எழுதினாலும் கரெக்ட் தான் இல்லையா? இஃப் நாட் புக் ஸ்டாக் அப்படிங்கறதும் அந்த லென்த் ஸ்டேட்மெண்ட்டும் சேம் மீனிங் தான். இஃப் நத்திங் இஸ் தேர் இன் புக் ஸ்டாக்னு மீனிங் எப்படி எழுதுனீங்கன்னா சரியா? சோ ஃபர்ஸ்ட் ரெண்டு மேம் ரிட்டர்ன் கொடுக்கிறதுக்கு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் கொடுக்கலாம்ல மேம்? புரியலப்பா, என்ன கொடுக்கறதுக்கு? லைக் அவங்க யூசுவலா. பண்ண சொல்லிருக்காங்க. நான் இங்க ரிட்டர்ன் செட்னு கொடுத்திருக்காங்க. ஓகே ஓகே ஓகே. சோ இப்போ def p book stack இங்க s விட்டுருக்காங்க. நீங்க போடுங்க சரியா? கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா s காணோம் இங்க. This function displays the topmost element of the stack without deleting it. If the stack is empty, the function should display none. இதே மாதிரி நான் ட்ரை பண்றேன். நான் முன்னாடி லென்த் போட்டதுனால இங்க நான் if not போடுறேன். If not book stack print none. ஃபர்ஸ்ட் நான் எரர் கண்டிஷனை ஹேண்டில் பண்ணிட்டேன். இப்போ ஒண்ணுமே இல்ல. they are asking you to print the top most element. நமக்கு என்ன தெரியணும்னா மேல இருக்க எலிமெண்ட் வந்து -1 ஸ்டாக்ல. சோ நம்ம என்ன பண்ணோம்? கடைசி எலிமெண்ட்டை தான் பிரிண்ட் பண்ணணும். அதனால print book stack. மேம் அங்க எனக்கு ஒரு டவுட் இருக்கு மேம். சொல்லுப்பா. இஃப் நாட் புக் ஸ்டாக் போடுறோம்ல மேம், அப்போ வந்து இப்போ நமக்கு எம்டி ஸ்டாக் வந்து ஃபால்ஸ் ட்ரூன்றது அங்க எவாலுவேட் ஆகும் கரெக்டா மேம்? ஆமா. நான் இப்போ வந்து எம்டி ஸ்டாக் ஈக்குவல் டு ஃபால்ஸா கொடுத்தா எனக்கு ட்ரூ வருமா மேம்? அந்த if book stack equal to false னு கேக்குறியா? இல்ல, எம்டி ஸ்டாக் ஈக்குவல் டு ஃபால்ஸ்னு போட்டா ட்ரூ வருமா மேம்? ஆமா. வரல. ஆனா அது வரலன்னு நினைக்கிறேன் மேம். எல்லா கேஸ்லயும் அது எவாலுவேட் ஆகல மேம் அந்த மாதிரி. தெரியல, அவன் லென்த் வச்சே போட்டு போயிடலாம். அவங்க ஆன்சர் கீழே கொடுத்துருக்காங்க. இல்ல பட் மேம், நாம இல்லனா கூட நம்ம சில வைல் லூப்ல இந்த மாதிரி யூஸ் பண்ணிருக்கோம்ல மேம். அங்கெல்லாம் வந்து அது ட்ரூ ஆர் ஃபால்ஸ் எவாலுவேட் ஆகும்போது தனியா கம்பேர் பண்றப்போ ட்ரூ வரும். வந்து அது பாத்துருக்கோம்லப்பா. நம்ம வந்து இந்த இட்லியில ஒர்க் ஆகிற ப்ராம்ப்ட்ல இன்டராக்டிவ்ல ஒர்க் ஆகிற மாதிரி ப்ரோக்ராம்குள்ள அது ஒர்க் ஆகுறது இல்ல. அந்த ஒரு குட்டி குட்டி இஷ்யூஸ் நம்ம இன்னும் கொஞ்சம் நிறைய எக்ஸ்பர்ட் ஆகும்னு நினைக்கிறேன் அதுல. சரியா? ஓகே கண்ணா. சோ பீப் என்ன சொல்லிருக்காங்கன்னு பாத்துக்கோங்க. ரெண்டு விஷயம் பண்ண சொல்றாங்க. டாப் மோஸ்ட் எலிமெண்ட்னா -1 பிரிண்ட் பண்ண சொல்றாங்க. வித்தவுட் டெலீட்டிங் இட்னு சொல்லிருக்காங்க. அதனால பாப் பண்ண கூடாது. கிளியரா கொடுத்திருக்காங்க கொஸ்டின்லயே. அப்ப நம்ம பாப் பண்ணா டிஸ்ப்ளே மட்டும் பண்ண சொல்றாங்க. சோ புக் ஸ்டாக் ஆஃப் -1. எஸ் மா. In class வந்து 8 to 9:30 தான். கிளாஸ் வந்து இன்னைக்கு நான் 7 to 9 போட்டிருந்தேன்ப்பா. நீங்க எல்லாம் வாட்ஸ்அப் மெசேஜ் எல்லாம் பாக்குறதே இல்லையா? இல்ல மேம், மெசேஜ் வரும். நான் பார்க்கலாம் நினைக்கிறேன். செக் பண்றேன். ஓகே. சோ இது வந்து முடிச்சிட்டோம். ஒரு வாட்டி இந்த மாடலையும் பாத்துக்கோங்க. இது புது மாடலா இருக்கு. நமக்கு நம்ம போட்டிருக்க டெம்ப்ளேட்ல இல்லாததா இப்போ இருக்கு. என்ன பேப்பர் டிஸ்கஸ் பண்றீங்க? நம்ம சாம்பிள் பேப்பர் தான் ஏற்கனவே முடிச்சிருக்கணும். இதை ஓகே. 2025 பேப்பர். மேம் நம்ம எப்பயுமே போடுற மாதிரியான ஒரு क्वेश्चन. ரைட் தி டெஃபினிஷன் ஆஃப் a user defined function push even. இது நம்ம இதே क्वेश्चन கூட போட்டுருக்கோம் ஏற்கனவே. def push even.
which accepts a list of integers சரி and pushes all those integers which are even into the stack named even numbers. நம்ம இங்கேயே வந்து even numbers முன்னாடியே டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஒரு எம்டி ஸ்டாக்கா வச்சுக்கலாம். சோ நம்ம என்ன பண்ண போறது, எல்லாத்தையும் கொண்டு போயிட்டு எதெல்லாம் ஈவன் செக் பண்ணணும். சோ ஃபார் ஈச் எலிமெண்ட் இன் n ஒவ்வொரு எலிமெண்டா எடுத்துக்கலாம். இஃப் x mod 2 equal to 0 அப்படி இருந்துச்சுன்னா even numbers dot append x. ஆமா. சோ இது ஏற்கனவே கேட்ட ஒரு क्वेश्चन தான் பாருங்க. சோ even numbers dot append x போட்டு முடிச்சிட்டோம். சோ அதான் பண்ண சொல்லிருக்காங்களா. ஃபர்ஸ்ட் புஷ் ஈவனுக்கு இதான் வேலை. நெக்ஸ்ட் நேரா def pop even போட்டுடலாம். மேம் இப்போ அந்த பீப் ஃபங்க்ஷன் கொடுத்திருந்தீங்கல்ல மேம் இதுக்கு முன்னாடி, அது வந்து அது ஒரு டெம்ப்ளேட் மாதிரி டெம்ப்ளேட் நீங்க எழுதி வச்சுக்கலாம். பாது அந்த பாப் புஷ் மாதிரி அத ஒன்னு எழுதி வச்சுக்கலாம். எஸ் மேம். ஓகே. சோ பாப் ஈவன்ல வந்து டாப் மோஸ்ட் நம்பர் அண்ட் ரிட்டர்ன் செட். மேம் இன்னொரு டவுட், டிராவர்ஸ் எப்படி மேம் பண்ணுவோம்? டிராவர்ஸும் அதேதான், ஒன்னொன்னா பிரிண்ட் ஆறது. டிராவர்ஸ் வந்து டிஸ்ப்ளே தான் பாது. இது -1 புக் ஸ்டாக் -1 தேவை இல்ல. ஆக்சுவலா நம்ம அப்படி பண்ணலாம். பட் நீங்க அதாவது வித்தவுட் டெலீட்டிங்னு கேட்டா நீங்க அப்படிதான் பண்ணணும். -1ல இருந்து ஒன்னொன்னா ரிவர்ஸ் ஸ்லைசிங் மாதிரி பண்ணலாமா மேம்? லைக் அந்த மாதிரி ஸ்லைசிங் மாதிரி வேண்டாம். லைக் my book stack -1 space -1 ஸ்டாக்னு கொடுத்தாங்கன்னா you're going to print it without deleting it. So ஸ்டாக்ல பின்னாடில இருந்து ஆரம்பிச்சு print பண்ணனும். So for I in range len of stack -1ல இருந்து ஆரம்பிச்சிட்டு 0 -1 சரியா? என்ன பண்றோம், len of stack வந்து 5ன்னு வச்சுக்கோயேன். அப்ப வந்து 4ல இருந்து ஆரம்பிச்சு 0 வரைக்கும் print ஆயிடும். print stack of 4 னா ஃபர்ஸ்ட் அது 4 வந்து ஃப்ரண்ட்ல இருந்து போகும். -1 வந்து -1 வந்து எண்டிங் பா. இது ஸ்டார்ட், இது வந்து எண்டிங். அப்புறம் ரிவர்ஸ்ல பிரிண்ட் பண்ண சொல்றேன். சோ which means குறச்சிட்டே வரும் இல்லையா? ஃபர்ஸ்ட் 4th எலிமெண்ட், அப்புறம் 3rd, 2nd, 1 பிரிண்ட் பண்ணனும். இது one logic of doing it. ஆனா 0 வரை ஸ்டாப் ஆயிடும் லாஸ்ட்ல. 0 வந்து ஸ்டாப் ஆகும். ஏன்னா -1 இன்க்ளூட் ஆகாது இல்லையா? அதனால சோ டிராவர்ஸ்னு கேட்டாங்கன்னா இந்த மாதிரி பண்ணனும் அத. சோ பீப்போட சேர்த்து இதையும் ஒரு டெம்ப்ளேட்டா எழுதி வச்சுக்கலாம். நம்ம டிஸ்ப்ளே தான் டிராவர்ஸ்னு சொல்றாங்க. பட் நம்ம டிஸ்ப்ளே பாப் பண்ணி தான் இது வரைக்கும் பண்ணிருக்கோம். அதனால நம்ம இப்படி பண்ணும்போது பாப் ஆகாம பண்றதுக்கு இது ஒரு வே. சரியா? இப்ப நம்ம பாப் போறோம். def pop _ even பண்ண போறோம். இதுக்கு ஸ்டாக் கொடுக்கல, நல்லது. to pop the topmost. சோ இங்கேயும் பாருங்க, அவங்க டிஸ்ப்ளே பண்ணவே சொல்லல. டாப் மோஸ்ட் எலிமெண்ட் மட்டும் தான் பிரிண்ட் ரிட்டர்ன் பண்ண சொல்றாங்க. ரிட்டர்ன் பண்ண சொல்றாங்க. क्वेश्चन நல்லா படிச்சுக்கோங்க. என்ன கேக்குறாங்களோ அதை மட்டும் பண்ணுங்க. டெம்ப்ளேட் அப்படியே எழுதினீங்கன்னா மாட்டிப்போம் நம்ம இங்க. சரி. சோ pop _ evenக்கு வந்து ஃபர்ஸ்ட் இங்க if பேர் என்ன, even numbers if len of, நான் லென்னே வச்சு போடுறேன். len of even numbers is equal to 0 அப்படின்னு சொன்னா print empty, else return என்ன யார் கம்ப்ளீட் பண்ணுங்க? சண்முக பிரியா. ரிட்டர்ன் என்ன பண்ண போறோம்? ரிட்டர்ன் வந்து ரிட்டர்ன் பண்ண சொல்றாங்க, பிரிண்ட் பண்ண சொல்றாங்களா? and returns it தான். so return even numbers dot pop. உங்க ஆன்சர் கீழ வந்து printன்னு கொடுத்திருக்காங்க. எப்படினாலும் ஓகே. அது வந்து depending on how they have asked you தான். even numbers dot pop. yes Krishna. so pop even ஃபங்க்ஷனுக்கு ரெண்டு விஷயம் பண்ண சொல்லிருக்காங்க. ரெண்டையுமே பண்ணிட்டோம். print emptyயும் பண்ணிட்டோம். else போட்டு return even numbers dot pop. ஆன்சர் கீ படி print even numbers dot popனு கொடுத்திருக்காங்க. right display even to display all the elements. பாருங்க, இப்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா டெம்ப்ளேட்ட மாத்தி இருக்காங்க. அதை மட்டும் நோட்டீஸ் பண்ணுங்க. சோ சாம்பிள் பேப்பர்ல நான் பாக்குறது என்னன்னா, அவங்க எப்பயுமே வந்து அந்த ஒரே மாதிரி புஷ் அண்ட் டெலீட் பண்ணிட்டு
பிரிண்ட் பண்ண சொல்ற மாடல் இல்லாம வித்தவுட் டெலீட்டிங் டெம் அப்படிங்கறது 2 கொஸ்டின்லயும் கேட்டிருக்காங்க. சோ இந்த மாதிரி கொஸ்டின் இப்ப உங்களுக்கு கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ போய் நம்ம டெம்ப்ளேட்டை மாத்தணும் நம்ம. சரி, ஸோ டெஃப் டிஸ்பிளே ஈவன் நான் சொல்லு இந்த கொஸ்டின் நீ டவுட் கிளியர் ஆகுதான்னு இது பாப்போம். வந்து அந்த டிராவர்ஸ் தானே மேம்? ஆமா, சோ டிராவர்ஸ் தான கரெக்டா சொல்லு எனக்கு. மேம் பிரிண்ட் புக் பிரிண்ட் சாரி புக் வித்தவுட் டெலீட்டிங் நேம் பண்ணா டிராவர்ஸ் தான், அதேதான். சோ நான் என்ன பண்ணலாம், ஒண்ணு என்ன பண்றாங்கன்னு பாப்போமா. நம்ம டிராவர்ஸ் மாதிரியே போடலாம். for iron range len of iron range len of even numbers. கீர்த்தனா நீ போட்டியா அந்த கொஸ்டினை? எஸ் மேம். நான் வேற மாதிரி போட்டுக்கிறேன். இவங்க ஆன்சர் கீ தப்புன்னு நினைக்கிறேன் இந்த கொஸ்டினுக்கு. ஒரு நிமிஷம் இருங்க வரேன். அவங்க தப்பா கொடுத்துருக்காங்கன்னு தான் நினைக்கிறேன். நம்ம கரெக்டா போடுவோம். அது டிஸ்பிளே ஏதாவது பண்ணுவாங்க. சிபிஎஸ்இ உடைய மார்க்கிங் ஸ்கீம்ல நம்ம அந்த சாம்பிள் பேப்பர் வந்த ஸ்டேஜ்ல ஸ்டாக் முடிக்கலன்னு நினைக்கிறேன். இல்ல ஹரிஷ், நம்ம சில கொஸ்டின்ஸ் விட்டோம்னு நினைக்கிறேன். டிஸ்கஸ் பண்ண மாதிரியே தெரியல இந்த கொஸ்டின் எல்லாம். எஸ் மேம். எஸ் மேம். இப்போ இந்த क्वेश्चंस இருக்கு. சரி, இப்போ வந்து நம்ம இதை முடிச்சுக்கலாம் டாபிக்கா. ஈவன் நம்பர்ஸ் நான் ஈவன் போட்டுக்கிறேன் பார்க்கணும். ஈவன் நம்பர்ஸ்ல நான் இந்த ஒரு ஃபங்க்ஷன் மட்டும் எழுதுவோம். ஈவன் எம்டியா வச்சிருக்கோம். ஸோ ஃபுல்லாதான் எழுதி ஆகணும் நம்ம, அப்பதான் போட முடியும். எஸ் மேம். அக்ஷயா அதை ஃபாலோ பண்ணிட்டே வா அக்ஷயா. நான் அப்புறம் சொல்ல எனக்கு எங்க புரியலன்னு சொல்லிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க நான் ஒன்னொன்னா பண்றேன். டெஃப் புஷ் ஈவன் போடுறேன். கொஞ்சோண்டு அவங்க டெம்ப்ளேட்டை மாத்தி கேட்டிருக்காங்க. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். இந்த மாதிரி அவங்க கேட்கறாங்கன்னா ஒரு சான்ஸ் இருக்கு கேட்கறதுக்கு. ஸோ இங்க நான் அந்த நம்பர் என்ன கீழ இருந்து இப்ப நான் வாங்கி தான் ஆகணும். புஷ் ஈவன்ல ஐம் ஜஸ்ட் கோயிங் டு செக். ஸோ ஃபார் ஏதாவது என் இன் என் இது வேணா நான் போட்டுக்கிறேன். இஃப் என் மாடுலோ 2 ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொன்னா ஈவன் டாட் அப்பெண்ட் என். ஸோ எல்லா ஈவன் நம்பர்ஸையும் போட்டாச்சு. அவ்வளவுதான், இங்க முடிச்சாச்சு இந்த ஃபங்க்ஷனை. இப்போ நெக்ஸ்ட் நான் டெஃப் பாப் ஈவன் போடுறேன். அவங்க கொடுத்துருக்க இன்புட்டுக்கு கொடுத்துருக்க அவுட்புட் வரதான் நம்ம செக் பண்ணணும். ஸோ பாப் ஈவன்ல வந்து இஃப் நாட் ஈவன் இப்படியே போடலாம். மேம் அது ஃபுல்லா பாப் பண்ணிருச்சு. ஓ, லாஸ்ட் எலிமெண்ட் மட்டும் தான் ரிமூவ் பண்ணலாம். ஆமா. And returns it. So return even dot def display even இப்போ இங்க தான் வந்து நம்ம என்ன பண்ண சொல்றாங்கன்னா display all the elements of the stack without deleting them னு சொல்லிருக்காங்க. if the stack is empty none போடணும். சரி, so if not even print none. எல்ஸ் இவங்க வந்து எல்லாத்தையும் பிரிண்ட் பண்ண சொல்றாங்க. ஆன்சர் கீழ வந்து அவங்க ஈவன் நம்பர்ஸ் கோலன் விட்டுருக்காங்க. அவங்க என்ன பண்ணிருக்கணும்னா ஈவன் கோலன் மைனஸ் கோலன் மைனஸ் 1 இல்லையாப்பா? இப்படி போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பிரிண்ட் ஆயிடும். அந்த கோலன் அங்க மிஸ் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். அது மாதிரி தான் நானும் கேட்டேன் ஃபர்ஸ்ட் மேம். இந்த மாதிரி பிரிண்ட் பண்ணலாம்ல? அதுதான் -1 போட்டிருந்தாங்க. இப்ப இவங்க கொடுத்திருக்க எக்ஸாம்பிளே எடுத்துப்போம். அக்ஷயா பாத்துட்டே வா என்ன எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு. n வந்து 10 5 8 3 12 இப்போ வந்து புஷ் ஈவன் கூப்பிடுவோம். அப்புறம் டிஸ்பிளே ஈவன் நான் கூப்பிட்டு பாக்குறேன். பாப் பண்ணாம ஃபர்ஸ்ட் டிஸ்பிளே ஈவன்க்கு அவங்க எக்ஸாம்பிள் கொடுத்தா அதெல்லாம் நம்ம ரன் பண்ணி பார்க்கலாமா? புரியலப்பா. இல்ல ஆக்சுவலா எல்லாத்துக்கும் ஒர்க் ஆகணும்பா. எல்லாத்துக்கும் ஒர்க் ஆகணும். அது சும்மா நமக்கு தெரியறதுக்காக தான். பட் நான் வந்து அந்த ஆன்சரே வருதான்னு பாக்குறேன். எல்லாத்துக்கும் ஒர்க் ஆகணும், அந்த கேஸ்க்கு மட்டும் இல்ல. அவ்வளவுதானே? ஒர்க் ஆகுமாப்பா? மேம் பாப் ஈவன் நீங்க ரிட்டர்ன் கொடுத்துருக்கீங்க மேம். வேரியபிள் அசைன் பண்ணாதான் மேம் ஒர்க் ஆகும். சரியா?
ரொம்ப ஆம்பிஷியஸா வந்து 2 பேப்பர்லாம் நினைச்சோம். நம்ம இந்த ஒரு பேப்பரே இன்னைக்கு முடிக்க மாட்டோம்னு நினைக்கிறேன். சரி, எங்கப்பா இன்டென்டேஷன் எல்ஸா? ஏன் கரெக்டா அது மட்டும் இருந்துச்சு எனக்கு. இவ்வளவு பெருசா நான் கண்ணு தெரியல. மூணு ஈவன் நம்பர் தானே நமக்கு. 12, 8, 10 கரெக்டாப்பா? 12, 8, 10 கரெக்டா போய் அது பிரிண்ட் ஆயிருக்கு நமக்கு அதே ஆர்டர்ல. அப்புறம் வந்து பாப் பண்ற எலிமெண்ட் வந்து டாப் மோஸ்ட் எலிமெண்ட்டை பாப் பண்ண சொல்லியிருக்கோம். இந்த இதுல வந்து 12 வருது. 12 தான் டாப் மோஸ்ட். ஆமாச்சி 12 தான் டாப் மோஸ்ட். ஓகேப்பா, சரியா? அப்புறம் மறந்து போயிடுவேன், நான் அப்படியே எடுத்துக்கிறேன் அதை. Okay, so we are done with this. We'll move ahead. Okay. 12, 8, 10 தான் நமக்கு வந்துச்சு. இங்க 10, 8, 12 வந்திருக்கு. ஏதாவது ரிவர்ஸ் ஏதாவது யூஸ் பண்ணிருக்கீங்க? ஏதாவது மிஸ்டேக்? நம்மளது கரெக்ட் தானே? மேம் டிஸ்ப்ளே பண்ணும்போது இப்படிதானே மேம் வரும்? அவங்க ஸ்டோர் ஆயிருக்கிறதுன்னு தானே மேம் கேட்டிருக்காங்க. ஓகே, சரி, ஃபைன். எனக்கு தெரிஞ்ச ப்ரோக்ராம்ல எதுவும் மிஸ்டேக் இருக்க மாதிரி தெரியல. அவங்க ஜஸ்ட் அந்த கோட்ல மட்டும் அந்த சின்ன சேஞ்ச் மட்டும் ஆன்சர் கீழே பண்ணிக்க. நானும் பண்ணிட்டு நான் போடுறேன், மறக்காம. மறந்துட்டேன்னா நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க அதை. ஓகே, இது நீங்க பண்ணலாம்னு நினைக்கிறேன். நல்லா இருக்கு. கொஸ்டின் 31 நம்ம கேட்பாங்கன்னு சொன்னோம் கண்டிப்பா, இல்லையா? அவுட்புட் பேஸ்ட் கொஸ்டின் 3 மார்க் நமக்கு இருக்கு. இது கொஞ்சம் ரொம்பவே சிம்பிளான கொஸ்டினா தான் இருந்துச்சு. இதுவும் நம்ம பண்ண மாதிரி தான் இருக்கு. வரேன். ஆப்பிள், பனானா, செரி போட்டிருக்காங்க. ஃபார் ஈச் கீ ஸ்ட்ரிங் 1 ஏற்கனவே எம்டியா இருக்கு. இது பண்ணீங்க தானே நீங்க? ஆப்பிள் அட் பனானா. மேம் ஆப்பிள் அட் இல்ல மேம், அது அதான் அதே மிஸ்டேக் தான் அன்னைக்கும் பண்ணோம். டி ஆஃப் கீனா 15 அட் இல்லையா? இதுதான் நீங்க சொன்னீங்க. ஆனா 9 அவங்க ஆன்சருக்கு எங்கேயும் வந்து 9 மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. 15 அட் 7 அட் 9 கொடுத்துருக்காங்க. இது யாரோ போட்டு பார்த்து சொன்னீங்க இல்லப்பா? இது வந்து ஸ்லாஷ் இன்னும் கேரக்டர் தான். எஸ் மேம், அந்த ஸ்லாஷ் இன் வெச்சு ஒரு क्वेश्चन 9 அட்டும் வருதுன்னு சொன்னீங்க இந்த क्वेश्चनக்கு நினைக்கிறேன். எஸ் மேம். இதுவுமே ஆன்சர் கீழ எரர் இருக்கு, அதையும் பாத்துக்கோங்க ஒரு வாட்டி. சரி, இது ஓகே இந்த क्वेश्चन. எஸ் மா. மேம் இந்த ஸ்லாஷ் இன் கேரக்டர் வந்து எப்பவுமே நெக்ஸ்ட் லைனுக்கு தான் போகும் மேம். ஆமா ஆமா. ஓகே. So 0, 1, 2, 3, 4 இருக்கு. For I in line, for j in range 1, I mod 5. Okay, print j. ஃபர்ஸ்ட் 4 இருக்கு. இதுவும் பண்ணோம் நம்ம, இல்லையா? சோ ஃபர்ஸ்ட் வந்து 4 இருக்கிறதுனால 4க்கு முன்னாடி வரைக்கும் 1, 2, 3 வரைக்கும் பார்த்தோம். அதே மாதிரி நெக்ஸ்ட் திரும்பி வந்து 9 இருக்கும்போது 9 mod 5 வந்து 4 தான் மேம். 4 அகைன் திரும்பவும் 1, 2, 3 வரும்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் 2 வரும். ஆமா, ஏன்னா 12 mod 5 வந்து 2. சோ 2 இருக்கிறதுனால 1 மட்டும் தான், இல்லையா? ஏன்னா 2 வந்து எக்ஸிக்யூட் ஆகாது இல்லையா ரேஞ்ச் ஃபங்க்ஷன்னால. நெக்ஸ்ட் 6 வரும்போது 6.5 1, உள்ளேயே போகாது. இவங்க வந்து இங்க எதுவும் கீழே எதுவுமே கொடுக்கல. நீங்க கேட்டீங்க இல்லையா 2 லைன் வருமான்னு சொல்லிட்டு. 2 லைன் வருமா இருக்கும், 2 எம்டி லைன் வருமா இருக்கும் வெறும் பிரிண்ட் இருக்கிறதுனால. பட் அது அவங்க ஆன்சர் கீழே காமிக்கல. இதான் ஆன்சர் கீழே கொடுத்துருக்காங்க. நீங்க வேணா இப்படி காமிச்சிக்கலாம், கீழே 2 லைன் இருக்க மாதிரி. ஓகே, நந்தகுமார் ட்ரை பண்றியா? To display the total quantity for each product excluding products with total quantity less than 5. Yes ma'am. Display total quantity ன்னு கேக்குறாங்க. For select quantity. இப்போ இங்க வந்து பார்த்தனா for each product ன்னு கொடுத்திருக்காங்கப்பா. each product ன்னு சொன்னா அது ஒரு கீ. நமக்கு என்னன்னா குரூப்பை யூஸ் பண்ணணும்னு ஒரு ஐடியா. அப்ப நம்ம அப்படி யூஸ் பண்ணணும்னு சொன்னா
ப்ராடக்ட் கமான்னு போடுறது தான் பெட்டர். அப்பதான் நமக்கு எப்படி குரூப் பண்றோம்னு தெரியும். ப்ராடக்ட் கமா ப்ராடக்ட் கமா குவான்டிட்டி. குவான்டிட்டி கிடையாதுல்ல, டோட்டல் குவான்டிட்டி இல்ல. சோ சம் ஆஃப் குவான்டிட்டி from orders group by products where quantity is less than 5. where having ஒரே நிமிஷம்ங்க. select product comma sum of product sum of quantity from orders group by product having quantity less than 5. சரியா? கரெக்டா போட்டுருக்குமா? சண்முகப்பிரியா சொல்றியா? to display the orders table sorted by total price in descending order. மேம் yes ma. மேம் எக்ஸ்க்ளூடிங் சொல்லிருக்காங்க மேம். excluding அப்ப வந்து greater than 5 வரணும் இல்லையா? excluding products na opposite case எழுதணும். greater than or equal to 5. yes ma. display the orders table select star from table name order by or from so order. here table name is orders, column name is select total star from price. order by order by price மேம் எனக்கு ஒரே ஒரு டவுட் இதுல மேம். ஆனா டிசெண்டிங் ஆர்டர் டிஎஸ்சிஎஸ் ஒரே ஒரு டவுட். டோட்டல் பிரைஸ்னா இதுல என்ன சொல்லிருக்காங்கன்னா லைக் ஒரே ப்ராடக்ட்டுக்கு வேற வேற பிரைஸ் இருக்கலாம் மேம். சோ அது எப்படி ஆர்டர் அதெல்லாம் அவங்க போடலப்பா. ரொம்ப சிம்பிளா தான். ஒரு பெரிய தான் கஷ்டமா இருக்கும். அதுல நானும் இதுதான் நினைச்சேன். பட் அதுக்கப்புறம் எனக்கு இந்த டவுட் வந்தது. அது நானுமே பார்த்தேன். ஆனா வந்து அவங்க டோட்டல் பிரைஸ்க்கு குடுக்குற மாதிரி அவங்க அந்த மாதிரி எதுவுமே கொடுக்கல. அப்ப வந்து குரூப் பையும் போட்டு அதுக்கப்புறம் போடுற மாதிரி காம்ப்ளெக்ஸா கேட்க மாட்டாங்க. ஒரு query தான் அந்த குரூப் பை ஹேவிங் கூட இருக்கும். இது யூஸ்வலா வந்து ஆன்சர் எனி 3 நினைக்கிறேன். உங்களுக்கு இதுல 4 மார்க்ஸ் கேட்காங்க. ஜெனரலா queryக்கு ஒரு சாய்ஸும் கொடுக்குறாங்க. to display the distinctனே கொடுத்துட்டாங்க இங்க. யூஸ்வலா யூனிக்னு கேட்பாங்க. நம்ம மாத்தி எழுதுவோம்னு சொல்லிட்டு. so select distinct c name c_name இல்லையா? from orders அவ்வளவுதானே? yes. display the sum of price of all the orders for which the quantity is null. is null னு போடணும். எல்லாமே பாருங்க क्वेश्चनலயே இருக்கு. sum of the price சொல்லிட்டாங்க. அப்போ select suppose quantity is equal to null போட்டாலும் அதேதான். work ஆகாது. வெரியே work ஆகாது. okay so sum of price from orders sum of price அவங்க பேரும் கொடுக்கல இங்க. ஆக்சுவலா sum of the price இவங்க ஆன்சர் கீழ as total அப்படின்னு கொடுத்திருக்காங்க. தேவையில்ல, அவங்க கேட்கல அந்த மாதிரி. where quantity is null. yes ma'am. ஆமாப்பா. ஆனா அதுவே போதும். அவங்க வந்து ஆனா ஆன்சர் கீழ வந்து அந்த சம் போடுற இடத்துல எல்லாம் யூஸ்வலா அவங்க இங்கேயுமே சம் ஆஃப் குவான்டிட்டி ஆஸ் டோட்டல் பிரைஸ்னு அங்க போடலாம். இங்க போட்டிருக்காங்க அத. சரி, சம் ஆஃப் பிரைஸ்க்கு query ஆச்சு.
ஓ மேம் அது இதுக்கு ஆர் கேட்காம இப்படி கேட்டிருக்காங்க. நம்ம போடலாம் மேம் இந்த நம்ம மாதிரி. போடுவோம். இங்க பாருங்க அடுத்ததுக்கு ஆர் சாய்ஸ் வேற. இந்த மாதிரி நல்லதா இருக்கும் கேட்டா. அதுவும் 4 மார்க்ஸ்க்கு வேறப்பா. அதனால இந்த கொஸ்டின் நான் ஒரே நிமிஷம் இருங்க நம்ம எடுத்துப்போம். ஏன்னா இல்லைன்னா போட முடியாது. இது நம்ம வந்து பக்கத்துல வச்சுப்போம் இது. சரியா? கொஸ்டின் தெரியுதா உங்களுக்கு? கொஸ்டினும் இருக்கு, டேபிளும் இருக்கு. இதை கொஞ்சம் குட்டியாக்கிப்போம். டேபிள் கொஸ்டின்ஸை கொஞ்சம் பெருசாக்கிக்கலாம். மேம் இப்போ அவுட்புட் எது சொன்னாங்க? எப்படி மேம் எதுவும் நம்ம கிட்ட ஃபுல் டேபிள் இல்லைன்னா லைக் டேபிள் இருக்கே உங்ககிட்ட தான். லைக் ரஃப் அவுட்புட் மாதிரி எதுணுமா மேம்? இல்லையே இதுக்கான இல்ல மேம் இதுல இந்த டேபிளுக்கு தான் ஆன்சர் எழுதணும் நம்ம. ஓகே. செலக்ட் C underscore name sum of quantity as total quantity கொடுத்துட்டாங்க. C underscore name total underscore quantity group by C name. சரி மொத்தமே 3 பேர் தான் இருக்காங்க. வேஸ்ட் கொஸ்டின் இது. சரி ஓகே. ஜிதேந்திரா ஒருத்தன் தான் இருக்கான். டோட்டல் குவான்டிட்டி 1. முஸ்தபா இப்படி எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஏதாவது 2 வேல்யூ இருக்கும். நீங்க ஆட் பண்ற மாதிரி கண்டிப்பா இருக்கும். துவானி சரியா? 1 மார்க்குலாம் ரொம்ப ஜாஸ்தி இதெல்லாம். Select start from orders where product like phone. Okay. Select start from ஃபுல்லாவே போடணும் நீங்க. மேம் ஸ்மார்ட் போனும் ரெண்டு வரணும் உங்களுக்கு. சோ நான் ஃபுல்லாவே வரணும். நான் ஃபுல் ரோ அப்படியே எழுதிக்கோங்க. நான் எழுதல உங்களுக்கு. அப்படியே அவங்க ஹெட்டிங் போட்டு ஆர்டர் அண்டர்ஸ்கோர் ஐடி சி அண்டர்ஸ்கோர் நேம் எல்லாமே போட்டு அந்த 1002 and 1003 உடைய ஃபுல் ரோவை எழுதுற மாதிரி போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் செலக்ட் ஆர்டர் ஐடி சி நேம் ப்ராடக்ட் குவான்டிட்டி பிரைஸ் எல்லாமே கண்டுபிடிக்கணும் ஃப்ரம் ஆர்டர்ஸ் வேர் பிரைஸ் பிட்வீன் 1500 and 12,000. மூணுமே எழுதணும். பிட்வீன் சொன்னா ரெண்டுமே இன்க்ளூடட். அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும் நீங்க. சரியா? சோ பிட்வீன் கொடுக்கும் போது ரெண்டுத்தையும் இன்க்ளூட் பண்ணி எழுதணும். சோ ஆல் த வேல்யூஸ் அகைன் ஃபுல்லாவே வரும் மறுபடியுமே உங்களுக்கு இருக்கு. சோ ஃபுல் டேபிள் இன்ஃபேக்ட் அப்படியே ஃபுல் டேபிள் எழுதணும் நீங்க திரும்ப. லாஸ்டா வந்து டிஸ்டிங்க்ட் கஸ்டமர் நேம்ஸ். இங்கேயுமே வந்து ஓகே இங்க தப்பா கொடுத்திருக்காங்களா? சாரி இங்க இருக்குல்ல. செலக்ட் மேக்ஸ் ஆஃப் பிரைஸ் அதனை பார்த்தேன். மேக்ஸ் ஆஃப் பிரைஸ் ஃப்ரம் ஆர்டர்ஸ். ஆப்வியஸா 12,000 தான் இருக்கிறதே மேக்ஸிமம் பிரைஸ். ஸோ அதுதான் இங்க. சரியா? திங்க் திஸ் வாஸ் an okay question. ஆனா எல்லாரும் போட்டிங்களா? இதை மட்டும் முடிஞ்சுச்சா அந்த கொஸ்டின்? நெக்ஸ்ட் போலாமா நம்ம? ஆமாப்பா வரும் எல்லாத்துலயுமே வரும். உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் கண்டிப்பா கொடுப்பாங்க. சாம்பிள் பேப்பர்ல இருக்க மாதிரி ஆப்ஷன்ஸ் வில் பி தேர். கொஸ்டின்ஸ் கண்டிப்பா இதை விடவும் ஈஸியா தான் இருக்கும் உங்களுக்கு. இந்த அளவுக்கு கூட டிஃபிகல்ட்டா இருக்காது. ஓகே வந்து சிஎஸ்வி ஃபைல் கொடுத்துருக்காங்க. ஸோ happiness.csv டேட்டாலாம் போட்டிருக்காங்க. நேம், பாப்புலேஷன், சாம்பிள் சைஸ் போட்டுடலாமா? டக்குன்னு போட்டுடலாம். ஈஸி கொஸ்டின் தான் இது. சிஎஸ்வி ஃபைல கிரியேட் பண்ண சொல்றாங்க, ரீட் பண்ண சொல்றாங்கன்னு தெரியல. ரீடாப்பா இது? ரீட்னா நம்ம ஏற்கனவே போய் இந்த மாதிரி கொடுக்கணும். கொடுத்துடலாமா? நான் எக்ஸலாவே போட்டுக்கிறேன். ஸோ ஒரு ஹாப்பினஸ் போட்டுருவோம். ஹாப்பினஸ் அவங்க சொல்லியிருக்க மாதிரி டேட்டா போட்டுருவோம். அவங்க என்ன சொல்லியிருக்காங்களோ அப்படி. நல்ல வேலை ஹெட்டிங்லாம் கொடுக்கல நமக்குன்னு பார்த்து நல்லதா போச்சு.
இல்லைன்னா அது வேற எக்ஸ்ட்ரா ஒரு வேலை. பட் அதையும் பழகிக்கோங்க சரியா, நிறைய டைம் இருக்கு உங்களுக்கு. ஹெட்டிங் கொடுத்தா எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படிங்கறதையும் ஒரு வாட்டி போடுங்க. நான் டைம் இருந்தா கண்டிப்பா நான் உங்களுக்கு பண்றேன். இந்த சாம்பிள் பேப்பர்ஸ் எல்லாம் முடிச்சாதான் அடுத்த வேலைக்கு நான் போக முடியும். 3426 அது என்னன்னு தெரியல. அது வந்து ஹாப்பியா நம்பர் ஆஃப் பர்சன்ஸா? சரி ஓகே. டிஸ்னிலேண்ட் $50,000 சாம்பிள் சைஸ் 500. சரியா, சும்மா 2 வேல்யூ வச்சிருக்கேன். Okay. So C deep withdrawal இருக்கு. Let's start writing the program. என்ன பண்ண சொல்றாங்க கொஸ்டின் பாருங்க. ஆனா சேர்ந்து போடுங்க. I want you also to feel confident on CSV files. இது நீங்க போட்டீங்கன்னா தான் அந்த மாதிரி ஒரு கொஸ்டின் போட போட உங்களுக்கு அது தெரிஞ்சிச்சா இல்லையான்னு தெரியும். எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்? ஹரிஷா, ஹரிஷா அஹானாவா யார் சொல்றீங்க? யார் CSV படிச்சு முடிச்சிட்டீங்க? யார் வேணா சொல்லுங்கன்னா யாரா சொல்லுங்க, எல்லாம் நானே போட்டுருவேன் அப்புறமா. Read all the data from the file and display all those records. Population is more than 1 2 இவ்வளவா? Population is more than வந்து இங்க 1 தான் இருக்கு. சரி ஓகே. Count the number of records in the file. சரி சொல்றியாப்பா? ஹரிஷ் சொல்றியா? ஃபர்ஸ்ட் ரீட் பண்ண சொல்றாங்க மேம். ரீட் பண்ணனும், கவுண்ட் பண்ணனும். ஃபங்க்ஷன் பேர்லாம் அவங்க கொடுக்கல, சோ நம்மளே கொடுத்துப்போம் ஃபங்க்ஷன் பேரை. எஸ் மேம். ரீட் f is equal to open of file name r மோட்ல ஓபன் பண்ணிக்கலாம். r is equal to csv.reader of f. இது வந்து ரீடிங் தான், சோ எதுவும் தேவையில்லை. சரி நியூ லைன் போட தேவையில்லை. csv.reader of f ரீட் பண்ணி கவுண்ட் பண்ண சொல்லிருக்காரு. for I in r no. for I in r. மேம் என்ன மேம் கவுண்ட் பண்ணனும் கரெக்ட்டா? பாப்புலேஷன் பாப்புலேஷன் இஸ் மோர் தென் அந்த 50 lakh அப்ப அது 50 lakhக்கு மேல இருந்தா இது பாப்புலேஷன் வந்து செகண்ட் டேட்டா. if int of I of 1 greater than 5 1 2 3 4 5 6 அப்படி இருந்துச்சுன்னா என்னது பண்ண ஒரு சொல்றாங்க? வேரியபிள் மேம் இல்ல வெளிய வைக்கணும். print I தானா? சரி ஓகே. கவுண்ட் பண்ண சொல்லையா மேம்? அது அடுத்த ப்ரோக்ராம். அது அடுத்த ப்ரோக்ராம்ல கவுண்ட். ஆனா அது எல்லா ரெக்கார்டிங்ல ஸ்டேட்மென்ட்ல பிராக்கெட் வேணுமா? வெளிய ஒன்னு போட்றீங்க வேணா மேம். சொல்றியா? இங்க முடிக்கலையா? வெளில அந்த நம்பருக்கு அப்புறம் எஸ் மேம். டெஃப் கவுண்ட் 4 மார்க்ஸ்க்கு ஜாஸ்தி தான் இதுவுமே. இது இப்ப இந்த ஃபைலை ஓபன் பண்ணிட்டு இதே மாதிரி ஆனா கண்டிஷன் எதுவும் இல்லாம எல்லா ரெக்கார்டிங் கவுண்ட் பண்ண சொல்றாங்க. ஃபார் INR C வெச்சு count is equal to 0 னு போடுறீங்க. நான் இப்படியே வருமான்னு பாக்குறேன், வராது. இது ஐட்ரபிள்ல, சோ வேற வழி இல்ல. நான் லென் ஆஃப் ஆர்னு போட முடியுமான்னு பார்த்தேன், போட முடியாது. நம்ம அந்த ஹெடர் கவுண்ட் பண்ண கூடாதுல்ல மேம், சோ அதனால நெக்ஸ்ட் ஆஃப் ரீடர் கொடுத்துடலாம். ஹெடரே இல்லையே, ஃபைல்ல ஹெடர் இருக்குன்னு அவங்க கொடுக்கவே இல்லையே. இல்ல ஆமா, அவங்க கொடுத்திருக்க சாம்பிள் நான் இங்க இது பண்ணி அவங்க எக்ஸாம்பிள்ல வந்து அவங்க போட்டிருக்காங்களா என்ன? சப்போஸ் அவங்க அப்படி கொடுத்தா கூட பாக்காதீங்க பாருங்க, மோசமா இருக்கு அந்த ப்ரோக்ராம். இல்ல மேம் அப்படி கொடுத்தா கூட கவுண்ட் -1 போட்டுறலாம் மேம். இல்லையா, ஆனா அவங்க கொடுத்திருக்க சாம்பிள் அப்படி கொடுத்திருந்தாலும் நம்ம போடலாம் இல்லையா? அவங்க ஹெட்டிங் கொடுத்துருக்கணும் கண்டிப்பா. அப்படி கொடுக்கலனா அந்த ஆன்சர் நம்ம எழுதணும்ங்கிற அவசியமே இல்ல போர்டு எக்ஸாம்ல எல்லாம். மேம் ஹெடர்னா அந்த டைட்டில் ஹெட்டிங் அந்த நேம் அப்படின்ற ஒரு ஹெட்டிங் ஃபைல் இருக்குன்னு கொடுத்துருக்கணும். சாம்பிள் மாதிரி கொடுத்துருக்காங்க. கன்சிடர் பண்ணுமா மேம்? அவங்க கொடுத்தாதான் போடணும். நான் போட மாட்டேன். சாரி, ஃபார் INR கவுண்ட் பண்ணிட்டோம், அவ்வளவுதான். நான் கவுண்ட் த நம்பர் ஆஃப் ரெக்கார்ட்ஸ். சோ பிரிண்ட் நம்பர் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் இஸ் equal to count. நான் ஃபர்ஸ்ட் வந்து ரீட கூப்பிடணும், அப்புறம் கவுண்ட கூப்பிடணும்.
போடலாமா? ஒர்க் ஆகுமா? எரர் இல்லையே, நீங்க தான் செக் பண்ணீங்க. மேம் எஃப் டாட் க்ளோஸ். ஓ அது போடலையா? திட்ட போது நம்மள. இது வரேன் 2025 SQP2. நோ சச் ஃபைல் ஆர் டைரக்டரி. அச்சோ, டபுள் நிறைய ஸ்லாஷ் எதுக்கு எடுத்துக்குது? நான் சிங்கிள் ஸ்லாஷே போட்டிருக்கிறோம். ஆர் போட்டிருக்கோமே. சரி, நோ சச் ஃபைல் காமிக்குது. போய் செக் பண்ணிட்டு வந்துடுவோம். ஹாப்பினஸ் ஸ்பெல்லிங் அதை தப்பா போட்டிருக்கேன்னு தெரியல. கரெக்டாக தான் போட்டிருக்க மாதிரி இருக்கு. .csv தான் இருக்கு. டி பவித்ராவும் கரெக்டாக தான் போட்டிருக்கேன். HAPPINESS தான் போட்டிருக்கேன். HAPPINESS தான் இங்கேயும் இருக்கு. I don't see any error in this. Anyway, பார்ப்போம். இப்போ ரன் பண்ணுவோம். அந்த ஃபைலை வேணா க்ளோஸ் பண்ணிட்டு வந்துருவாங்க. சம்டைம்ஸ் நம்ம அதனால கூட திட்டோம் நம்மள. ஓகே, இப்போ ரன் ஆகுமா? மேம் அங்க இருக்க லொகேஷனே காப்பி பண்ணீங்க போட்டுருங்க. ஸ்பெல்லிங் தப்பா தான் எழுதியிருக்கேன், நீங்களும் கவனிக்கல. THREAவே நான் போடல. ஓகேவா? ஒரே ஒரு ரெக்கார்டு தான் வந்து கிரேட்டர் தேன் அந்த 550 லேக் இருந்துச்சு. நம்பர் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் 2னும் பிரிண்ட் ஆயிடுச்சுப்பா. ஸோ ப்ரோக்ராம் வந்து நமக்கு ஒர்க் ஆகுது. மேம் ஆனா ஃபைல் ஓபன்ல இருக்கும்போது ரன் பண்ணா எரர் தானே மேம் வரும், டெக்ஸ்ட் ஃபைல் தவிர. இல்ல இல்ல, சேவ் ஆயிருந்துச்சுன்னா அந்த பிரச்சனை வராது. ஓகே. சரி, உங்களுடைய சாம்பிள் பேப்பர்ல கொடுத்துருக்க ஆன்சர் கீ வேண்டாம்ப்பா. அது ரொம்பவே எனக்கு அது சுத்தமாவே பிடிக்கல அந்த ஆன்சர் கீ. ஏன்னு தெரியல. நீங்க பாருங்க, அது எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு அது புரியுமானு எனக்கு தெரியல. நான் உங்களுக்கு இதை போடுறேன். இதுதான் நம்ம டெம்ப்ளேட் படி நான் போட்டிருக்கேன். மேம் நம்ம எழுதும் போது கால் பண்ண வேணாம். எழுதும் போது கால் பண்ண தேவையில்லைப்பா. ஆன்சர் கீழே அவங்க கால் பண்ண மாதிரி தெரியல. ஸோ இதுல பிரச்சனை இல்லை, அதே தான் அவங்களும் போட்டிருக்காங்க, நம்ம போட்ட மாதிரி தான். டு ஸ்கிப் த ஹெட்டர் ரோ மட்டும் தான் எக்ஸ்ட்ரா போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் இஸ் ஈக்குவல் டு ரெக்கார்ட்ஸ் கமாண்ட். அதெல்லாம் எதுக்கு பண்றாங்கன்னு தெரியல. ஃபர்ஸ்ட் ரோ இருக்குன்னு கொடுத்துருந்தா அந்த ஒரு லைன் போடணும். அதை மட்டும் நீங்க பாத்துக்கோங்க. ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு லைன் இருக்கு. நான் முடிஞ்சா அதை ஒரு வாட்டி பண்றேன் நான் உங்களுக்கு. இக்னோர் நெக்ஸ்ட் கொடுத்துட்டாங்க. இக்னோர் நெக்ஸ்ட் ஆன்சர் கீழேயே ஆஸ் த ஃபைல் மே ஆர் மே நாட் ஹேவ் த ஹெட்டர் ரோன்னு கொடுத்துருக்காங்க. இம்போர்ட் CSV as there is no need to import definition functions. Yes பா. ஸோ இக்னோர் தான் பண்ண சொல்றாங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா, இங்க ஒருவேளை ரீட் பண்ணதுக்கு அப்புறமா நெக்ஸ்ட்டுக்கு போக சொல்றாங்க. ஹெட்டர் இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட் ஆஃப் ஆர் கமா இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் நம்ம படிச்சதே இல்லை. ஸோ நம்ம நெக்ஸ்ட்டுக்கு மூவ் பண்றதுக்கான ஒரு ஃபங்க்ஷன் கொடுக்குறாங்க. நமக்கு இது சிலபஸ்ல இல்லாததுனால அதை கேட்க மாட்டாங்க யூஸ்வலா. இதுக்கப்புறம் எழுதணும் நீங்க. இதை பண்ணீங்கன்னா எங்க ஸ்கூல்ல நெக்ஸ்ட் சொல்லி கொடுத்துட்டாங்க. மேபி அது வந்து இந்த இதெல்லாம் கொடுத்துறதுனால கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நமக்கு இல்ல அது நம்மளோட சிலபஸ் படி அவங்க அந்த ஃபங்க்ஷன்ஸ் கொடுக்கல CSV ஃபைல்ல. ஸோ நெக்ஸ்ட் இருந்துச்சுன்னா இட் வில் மூவ் டு த நெக்ஸ்ட் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை வந்து ரீடருக்கு அடுத்த லைனாவே எழுதணும். அது எதுக்குன்னா, ஹெட்டர் ஒருவேளை இங்க கொடுத்திருந்தாங்கன்னா சாம்பிள் ரெக்கார்ட் ஆஃப் த ஃபைல்னு சொல்லிட்டு அவங்க ஒருவேளை இங்க வந்து நேம், இது பேர் என்ன, பாப்புலேஷன், சாம்பிள் சைஸ், ஹாப்பி பீப்புள், அந்த மாதிரி ஏதாவது ஹெட்டிங் கொடுத்துட்டாங்கன்னா வேற ஆப்ஷன் இல்லை. அப்ப நீங்க வேற ஏதாவது அங்க போய் லாஜிக்கை யோசிக்கிறதுக்கு நீங்க அழகா வந்து இந்த ஹெட்டரை ஸ்கிப் பண்ணிடலாம். இதை போட்டீங்கன்னா அந்த லைன் ஸ்கிப் ஹெட்டருக்கான ஒரு லைன் நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். இதை உங்க டெம்ப்ளேட்லயே இதை ஒன்று எழுதி வச்சுக்கோங்க. ஒருவேளை ஃபைல் அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா நீங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? ஓகே, ஸோ லெட் அஸ் மூவ் டு த நெக்ஸ்ட் ஒன். ஒரே நிமிஷம்.
the next question. இது நம்ம வந்து பக்கத்துல தான் போட்டாகணும். ஒரே நிமிஷம் இருங்க, நான் வந்து எடுத்துக்கிறேன். ஈஸியான கொஸ்டின் தான் இது உங்களுக்கு. பட் பக்கத்துல வைக்கலன்னா நம்ம இந்த கொஸ்டினை சால்வ் பண்ண முடியாது. மேம் 4 மார்க்ல 2 SQL கேட்பாங்களா மேம்? 4 மார்க்ல 2 டேபிள் கொஸ்டின். ஆமாப்பா. இல்ல மேம் 2 கொஸ்டின் கேட்பாங்களா மேம்? 2 கொஸ்டின் கேக்குறாங்களா? ஆனா இங்க கேட்டிருக்காங்க இந்த பேப்பர்ல இல்ல. ஆமா, அப்படிதான் அவ பேட்டர்னா இருக்கும் நமக்கு. ஒரு வந்து ஜாயினும் ஒன்னு வந்து ரெகுலர். ஆமா, 2 டேபிள் தானே போட்டோம். ஒரு சிங்கிள் டேபிள், ஒரு டபுள் டேபிள், ஒரு CSV. ஓகேப்பா. ஃபர்ஸ்ட் யார் ஸ்டார்ட் பண்றீங்க? எனக்கு to display the complete details of those faculties whose salary is less than. என்ன எழுத சொல்றாங்க? நம்மள வந்து queries எழுத சொல்றாங்க. சரி, faculty அவங்களுடைய பேர் வேணுமா? faculties whose salary is less than 12,000. எதுக்கு அவங்க கன்ஃபியூஸ் பண்ணிருக்காங்க? from both the tables நம்ம சொல்றது எதுக்கு சொல்றாங்கன்னா ஜாயின் பண்ணிட்டு பண்ண சொல்றாங்க. பட் அங்க இருந்து ரெண்டுமே இங்கேயே இருக்கு. ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், ஃபேக்கல்டி ஐடி, ஹையர் டேட், salary எல்லாமே இங்கேயே தான் இருக்கு. பட் மேபி என்ன ஆன்சருக்கு கொடுத்துருக்காங்கன்னா select star from faculty natural join courses கொடுத்துருக்காங்க. ஏன்னா இங்க இல்லாத natural join courses where salary is less than. So என்ன கொடுக்க ட்ரை பண்றாங்கன்னா போடலாமா மேம்? faculty courses faculty.fid is equal to. ஆமாப்பா. அடுத்தது வந்து எல்லாம் நம்ம நேச்சுரல் ஈக்வி ஜாயின் எப்பயும் யூஸ் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஆர் அவங்களும் கொடுத்துருக்காங்க அந்த சாய்ஸ். இதுல செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் faculty கமா, ஆமா ஃபேக்கல்டி எஃப் கமா கோர்சஸ் C where எஃப் டாட் எஃப் அண்டர்ஸ்கோர் ஐடியா, எஃப் அண்டர்ஸ்கோர் ஐடி is equal to C dot F underscore ID and salary is greater than less than 10,000. சரியா? ரெண்டு ஆன்சர்ல எது வேணா எழுத சொல்றாங்க. display courses whose fees is in the range of both values included னு கொடுத்தாலே between தான். so second query வந்து பாத்தீங்கன்னா select courses கேக்குறாங்க. select star from மேம் கோர்ஸ் தானே மேம் செலக்ட் பண்ண சொல்றாங்க. சோ அந்த ஆமா, நேம் கோர்சஸ் டேபிள் தான் வேணும் நமக்கு. ஆனா எல்லாமே போட்டுடலாம்ல. கோர்ஸ் நேம்னு கேட்கலையா அவங்க? டீடைல்ஸ் ஆஃப் கோர்சஸ்னு போட்டிருக்காங்கல்ல. select star from courses where fees between $20,000 and $50,000. சரியா? to increase the fees of நமக்கு இடமே பத்த மாட்டேங்குதுங்க. சரி, எனக்கு தெரியும் இதுக்கு தேவையில்லை. increase the fees of all courses. so வேல்யூவை சேஞ்ச் பண்ணணும். அப்ப அப்டேட் தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். update courses set fees is equal to fees plus 500. computer in their course name where
சி நேம் லைக் எங்கேயாவது கம்ப்யூட்டர் இருக்கணும். அப்போ பர்சன்டேஜ் கம்ப்யூட்டர் பர்சன்டேஜ். ஃபேக்கல்டி டேபிளும் வேணும். ஃபோர்த் கொஸ்டின் நான் இங்க எழுதுறேன்ப்பா. ஃபோர்த் query உங்களுக்கு வந்து ஃபேக்கல்ட்டியோடைய பேர் வேணும், ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் வேணும். ஆனா சிஸ்டம் டிசைன் கோர்ஸ் எடுக்கணும். ஸோ ஆப்வியஸா இதை ஜாயின் பண்ணாதான் நீங்க போட முடியும். அதை விட அடுத்தது ஈஸி பாருங்க. டிஸ்பிளே த கார்ட்டீசியன் ப்ராடக்ட் நம்ம அன்னைக்கே நான் சொன்னேன். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஃபேக்கல்டி கமா கோர்சஸ். உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா இதுதான் ஈஸியான query இல்ல உங்களுக்கு. அவ்வளவுதான். வெறும் கார்ட்டீசியன் ப்ராடக்ட்னா ஸ்டார் போட்டா போதும். இதே ஜாயின்னா கூட கண்டிஷன் எழுதணும். ஸோ செகண்ட் பார்ட் ஈஸி. இதுல அஹானா அது ஓகே. இது யார் சொல்றீங்க? எனக்கு சண்முகப்பிரியா ட்ரை பண்றியா இந்த கொஸ்டின்? ஃபோர்த் கொஸ்டின் ஃபர்ஸ்ட் பார்ட். டு டிஸ்ப்ளே த நேம் எஃப் நேம். எஸ் மேம். செலக்ட் எஃப் டாட் எஃப் நேம் கமா எஃப் டாட் எல் நேம் from faculty F, comma courses C, where F dot F underscore ID continue பண்ணலாம். நீ C dot F underscore ID அப்புறம் I'm normally processing the question. C name is equal to system design. சரியா? C name equal to system design. நான் எப்பயுமே ஜாயின் ஃபர்ஸ்ட் போட்டுருவேன் உங்களுக்கு. ஏன்னா ஜாயின் பண்ண மறந்துடுவீங்க எல்லாம் கடைசியில நீங்க. அதனால ஜாயினை போட்டுட்டு நான் அதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து அந்த கண்டிஷனை போடுறேன். ஸோ ஜாயின் query 2 டேபிள் கண்டிப்பா கேட்பாங்க உங்களை. ஸோ 2 டேபிள் யூஸ்வலா ஒரு query கேட்பாங்க. இந்த இடத்துல நமக்கு ரெண்டுத்துக்கு யூஸ் பண்ற மாதிரி வந்திருக்கு. யூஸ்வலா ஒரே ஒரு query தான் இருக்கும். இது வரைக்கும் அப்படிதான் கேட்டிருக்காங்க. இந்த வாட்டி மட்டும் உங்களுக்கு 2 queryல ஜாயின் பண்ற மாதிரி இருக்கு. அண்ட் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் தான் ஃபர்ஸ்ட் டைம் கேட்டிருக்காங்க. ஸோ படிச்சுக்கிறது நல்லதுதான். இது வரைக்கும் கேட்டதே இல்லை அவங்க கார்ட்டீசியன் ப்ராடக்ட்லாம். ஐ மீன் ஆஸ் அ query அவங்க கேட்டதில்லை, டெஃபினிஷன் தான் கேட்டிருக்காங்க. சரி, இன்டர்ஃபேஸிங்க்கு வந்துட்டோம். சரி, ஒரு பேப்பராவது முடிப்போம் இன்னைக்கு. கொஞ்சம் எல்லாம் லேக்ல தான் போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். பட் நீங்களும் வந்து கொஞ்சம் கோஆபரேட் பண்ணீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டா முடியும். என்ன நீங்க ஃபாஸ்டா சொல்லிருப்பீங்க நிறைய பேர் இந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம். நீங்க யாருமே பார்க்கவே இல்லை இந்த பேப்பரை. அதனால தான் வந்து எல்லாருமே லேட் பண்றீங்க அந்த क्वेश्चंस போடுறதுக்கு. மேம் எஸ் மா. மேம் அந்த fourth one join திருப்பி ஒரு எக்ஸ்பிளைன். வேர் 2 times போட்டிருக்கீங்க நீங்க. ஓகே. அண்ட் வரணும். அண்ட் வரணுமா? ஓகே. ஜெனரலா வந்து எப்பயுமே செலக்ட்க்கு அதான் ஐடியா. செலக்ட் a dot x, b dot y, சாரி a dot x, a dot y தான் இந்த கேஸ்ல. from டேபிள் பேரு a, டேபிள் b, where a dot some z is equal to b dot z and என்ன கண்டிஷன் கொடுத்திருக்காங்களோ கண்டிஷன். எப்பயுமே ஜாயினுக்கு இது ஒரு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த மாதிரி தான் இருக்கும். அண்ட் தான் போட்டிருக்கோம் நாங்க. ரொம்ப ஈஸியான ஒரு கனெக்டிவிட்டி ப்ரோக்ராம் கேட்டிருக்காங்க. ஸ்டாண்டர்ட் 4 மார்க்ஸ்க்கு நம்ம சொன்ன மாதிரி தான், நம்ம எப்படி சொன்னோமோ அதே மாதிரி தான் டெம்ப்ளேட் அவங்க கொடுத்துருக்காங்க இங்க. நம்ம டைரக்டா எழுதிடலாம். நான் போட்டு பார்க்க வேண்டியது இல்லைன்னு நினைக்கிறேன். யார் சொல்றீங்க? யார் படிச்சு முடிச்சீங்க? இன்டர்ஃபேசிங் படிச்சு முடிச்சவங்க சொல்லலாம். எனக்கு ஹரிஷே கேட்டுட்டு இருக்கேன். வேற யார் பேச மாட்டேங்க? கீர்த்தனா சொல்றியா? எஸ் மேம். ஃபர்ஸ்ட் இம்போர்ட் MySQL dot ஈஸியானது நான் எழுதிக்கிறேன். அடுத்தது நீ சொல்லு. கனெக்டர் பிளஸ் எஸ்ன்னு போட்டுப்போமா? அப்புறம் ஃபங்க்ஷன் சொல்லிப்போம். def add and display. சரி, அப்ப வந்து ஃபங்க்ஷனுக்கு பேர் கொடுத்திருக்காங்களா? def add and display-ஆ? மேம் அது கொடுத்தா கூட ஃபர்ஸ்ட் கனெக்ட் பண்ணிட்டு தான ஃபர்ஸ்ட் அது கொடுத்துட்டு நம்ம இம்போர்ட் பண்ணனும். இல்ல உள்ளேயும் பண்ணலாம், தப்பு இல்ல. ஆக்சுவலா வர்க் ஆகும் தான்.
பட் நீங்க சொல்ற மாதிரி பெட்டர் வந்து வெளியில போடுறதுதான். இல்ல மேம், கனெக்ட் ஸ்டேட்மெண்ட் எழுதிட்டு உள்ள நம்ம பண்ணிக்கலாம்ல மேம்? இல்ல அது பண்ணாதீங்க. நம்ம ஆன்சர் கீழே எல்லாத்தையுமே உள்ளதான் போட்டிருக்காங்க. அட்லீஸ்ட் நம்ம வந்து இல்ல மேம், இப்போ அவங்க 2-3 ஃபங்க்ஷன் எழுத சொன்னா அது மாட்டோம்ல மேம்? இல்லையா, இங்க ஒரு ஃபங்க்ஷன் தான் சொல்லியிருக்காங்களா? அப்படி சொல்றியா? தெரியலையே. ஆனா கனெக்ஷனை வெளியே வைக்கிறது நமக்கு ஈஸி. ஆக்சுவலா பெட்டர் தான் வெளியவே எல்லாத்தையும் போடுறது. எஸ் மேம். பட் நம்ம ஒரு ஃபங்க்ஷன் தானே பேட்டர்ன்லயே. def add and display. Yes, MyDB equal to connection dot MySQL dot connection dot connect. நம்ம போட்ட வேரியபிள் சொல்ல எஸ் தான போட்டுருக்கோம். எஸ். ஓகே, எஸ் டாட் கனெக்ட். ஹோஸ்ட் லோக்கல் ஹோஸ்ட் யூசர் ரூட் சிங்கிள் கோட்ஸ்லயா லோக்கல் ஹோஸ்ட் கமா வந்து யூசர் இஸ் ஈக்குவல் டு ரூட் பாஸ்வேர்டு WDA போடலாம் வேணா. பாஸ்வேர்ட் பென்சில் டேட்டாபேஸ் பாஸ்வேர்ட் பென்சில் கொடுத்திருப்பாங்களே எங்கேயா அது இதுலயே இல்லையா? ஐட்டம் டிபி கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் எழுதிரலாம் அத. database is equal to item db. கரெக்ட்டா? சோ அதையும் போட்டாச்சு. நான் வந்து cursor is equal to connection dot cursor. ஓகே, நெக்ஸ்ட் input details. கமாண்ட்ல என்ன பண்ண சொல்றாங்கன்னா input details of an item 4 வேல்யூ வாங்க போறோம். சரி, ஃபர்ஸ்ட் இன்டிஜர், சோ int input. நெக்ஸ்ட் ஐட்டம் நேம் இல்லையா? நெக்ஸ்ட் b is equal to input. நம்ம டெம்ப்ளேட்ல நான் எழுதுறேன், ஏன்னா நீங்க மேபி அதை வச்சு கம்பேர் பண்ணி படிச்சீங்கன்னா உங்களுக்கு அது ஈஸியா புரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஐட்டம் நேம். நெக்ஸ்ட் c வந்து float input price enter price. அப்புறம் quantity input int of input நாலுமே வாங்கியாச்சு. இப்போ கமாண்ட் ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டெப் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இம்போர்ட் கரெக்ட்டா போட்டோம், செகண்ட் வந்து கனெக்ஷன் போட்டோம், அப்புறம் கர்சர் போட்டுட்டோம். இப்போ நமக்கு அடுத்த ஸ்டெப் யூசுவலா கமாண்ட். கமாண்ட் எழுதுறதுக்கு கமாண்ட் இஸ் ஈக்குவல் டு insert into stationery values. பேர் கொடுத்துக்கலாம் stationery. நம்ம டாட் ஃபார்மேட் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார்மேட் தான் பண்ண போறோம். வேல்யூஸ்னு போட்டுட்டு ஃபர்ஸ்ட் எம்டி பிராக்கெட், அப்புறம் நெக்ஸ்ட் வந்து கோட்ஸ் நெக்ஸ்ட் எம்டி. ஆமா, அது லூப்ல போட தேவையில்லையா? கோட்ஸ்ல கொடுக்கணும்ல. இதுக்கு இம்போர்ட்ஸ் ஆரம்பிக்கிறேன். ஃபார்மேட் ஏபிசி. சரியா? நீங்க எல்லாம் ஒழுங்கா எழுதுங்க. சரியா? நான் ஏபிசிடி போட்டிருக்கேன், உங்களுக்கு நிறைய டைம் இருக்கும். சோ நீங்க ஐட்டம் நம்பர் ஐட்டம் நேம் ப்ராப்பர் நேம்ஸே கொடுங்க. ஆமா, அதெல்லாம் எழுதணுமா? இப்படியே எழுதினா ஓகேல. அதான் வேணாம்ப்பா, நீங்க ஒழுங்கா எழுதுங்கப்பா. ஏதோ மார்க் பண்றாங்க அதுக்கெல்லாம். ஏக்கு வந்து நம்ம ஏன்னு தான் வேரியபிள் போட்டுப்போம், ஃபார்மேட்ல ஏன்னு தானே போடணும். புரியல இல்ல மேம், லைக் நீங்க சொல்றீங்க ஐட்டம் நம்பர் ஐட்டம் நேம்னு எழுதணும். ஓகே, அந்த ஏபிசிடி ஏபிசிடின்றது நம்ம சும்மா படிக்கிறதுக்கு ஈஸியா இருக்குங்கிறதுக்காக வருது. இங்க நீங்க ஒழுங்கா ஐட்டம் நம்பர் ஐட்டம் நேம்னே போடுங்க அப்படின்னு சொல்றாங்க. 4 மார்க் கொடுக்குறாங்கல்ல, கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க அதுல. சரியா? சரி, சோ ஃபார்மேட் லூப்ல போட தேவையில்லையா மேம்? ஒரு ஐட்டம் மட்டும் கனெக்ட் பண்ணா அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னு தெரியலையே. ஒண்ணு தானே கேட்டிருக்காங்க. அந்த டீடைல்ஸ் ஆஃப் an item தான் கொடுத்திருக்காங்க. சோ ஐட்டம் தான் போதும். ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸிக்யூட் பண்ணனும். Function should then retrieve and display all the records. ஆமா, சோ ரெண்டு வேளை பண்ணனும். execute of cmd cursor dot execute cmd command இர வரேன். அப்புறம் வந்து connection dot commit அப்புறம் செலக்ட் பண்ணனும்ல. சாரிப்பா, connection dot commit. ஆமா, இது வரைக்கும் முடிச்சிட்டோமா? இப்போ அடுத்தது வந்து நம்ம அடுத்த கமாண்ட கிரியேட் பண்ணனும் இல்லையா? மேம் நம்ம டைரக்டாவே cursor dot execute of சொல்லி அப்படியே இந்த செலக்ட் ஸ்டேட்மென்ட் போட்டுட்டாங்க. போடலாம், இல்லனா நம்ம வந்து கமாண்ட் 1 ன்னு போட்டுட்டு நம்ம அதை எழுதிக்கலாம். select star from stationery where price is greater than 120. இங்க வந்து நல்ல வேலை அவங்களே கொடுத்துட்டாங்க, எதுவும் நம்மள வாங்க சொல்ல. சோ ஃபார்மேட்லாம் தேவையே இல்ல, சிங்கிள் கோட்ஸ்ல மட்டும் போட்டுருக்கேன். நான் இங்க வந்து கர்சர் டாட் எக்ஸிக்யூட் நான் போட்டுக்கிறேன், ஏன்னா வந்து கொஞ்சம் நமக்கு ஈஸியா ஆகும். மேம் சோ அந்த லூப்ல
செலக்ட் லூப்ல தானே வைப்போம். ஏன் லூப்ல தேவையில்ல, செலக்ட் ஸ்டார்ட் ஃப்ரம் லூப்ல போட்டா வந்துரும். எக்ஸிக்யூட் பண்ணிட்டோம்ல, எக்ஸிக்யூட் பண்ணதுமே வந்து நம்ம ஃபார் அந்த அடுத்த மாடல் ஃபார் fetch all போட்டுறலாம். Fetch all ஆக்சுவலா fetch all எல்லாமே அங்க போட்டிருக்காங்க, அப்படியும் ஒர்க் ஆகும் தான் நினைக்கிறேன் நானு. பட் நம்ம யூஸ்வலா இதை வந்து r is equal to cursor dot fetch all இத போட்டுட்டு for row in r, for each row in r print row. மேம் இந்த இன்டர்ஃபேசிங்ல ரோ கவுண்ட் क्वेश्चंस வருமா மேம்? ரோ கவுண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண क्वेश्चंस. ரோ கவுண்ட் நம்ம இது வரைக்கும் கேட்டதெல்லாம் நான் படிக்கணும், ஆனா நம்ம சிலபஸ்ல இருக்கு. ஒவ்வொரு வாட்டி fetch யூஸ் பண்ணும்போது ஒரு வாட்டி கவுண்ட் பண்ணிக்கும். சோ நம்ம ரோ கவுண்ட் கொடுத்தோம்னா நம்ம எத்தனாவது ரோ fetch ஆயிருக்குன்றத சொல்லும். ஓகே சரியாப்பா? ஐ திங்க் இது நம்ம டெம்ப்ளேட்ல போட ரெண்டுத்தையும் சேர்த்து கேட்டிருக்காங்க. நம்ம யூசுவலா ரெண்டு தனித்தனி டெம்ப்ளேட்டா போட்டிருப்போம், இன்சர்ட் ஒன்னு செலக்ட் தனியா. இப்போ அது இன்சர்ட்டையும் செலக்டையும் ஒன்னா சேர்த்து எழுதுற மாதிரி ஒரு கொஸ்டினா இருக்கு. சரியா? இது ரெண்டு ஃபங்க்ஷனா கேட்டுடலாம் எக்ஸாம்ல உங்களுக்கு. ஓகே, successfully coming to the end of the file. Okay, இது ஓகேவா இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம எக்ஸாம்ல ஏபிசிடி யூஸ் பண்ண கூடாது. இல்லடா, முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுங்கன்னு சொல்றேன். அது நல்ல ப்ரோக்ராமிங் பிராக்டிஸ் கிடையாதுப்பா. அது நான் ஜஸ்ட் வந்து உங்களுக்கு நீங்க ரொம்ப கஷ்டப்பட போறீங்கிறதுக்காக நான் ஏபிசிடின்னு சொல்லி கொடுத்துருக்கேன், அவ்வளவுதான். சோ தட் உங்களுக்கு அந்த டெம்ப்ளேட் டக்குன்னு ஞாபகம் வந்துடும். பட் டெம்ப்ளேட் ஞாபகம் வந்த அப்புறம் எழுதும் போது நீங்க அந்த கொஸ்டின்ல கேட்டிருக்க நல்ல நேம்ஸ் கொடுத்தே போடுங்க. ஏன்னா நமக்கு டைம் ப்ராப்ளம் இருக்காதுல்ல, அதனால நல்லா பியூட்டிஃபுல்லா பிரசென்ட் பண்ணலாம் நீங்க. சரிப்பா, இதான் மாத்தின கொஸ்டின் அவங்க. சோ சேஞ்ச் பண்ண கொஸ்டின் நல்லா பாத்துக்கோங்க. ரொம்ப தாட் ப்ராசஸோட சேஞ்ச் பண்ணிருக்காங்க. அதனால கண்டிப்பா இந்த கொஸ்டின் இங்க 36 பைனரி ஃபைலா கண்டிப்பா கேட்பாங்க உங்களை. சரி, input the data and append it to a binary file. ஒரு வேல்யூ வாங்கி அப்பெண்ட் தான் சொல்றாங்க. சோ மல்டிபிள் பத்திலாம் அவங்க பேசல இதுல. சரி, update the data whose experience and அச்சோ கேட்டாங்களே அப்டேட், நினைச்சேன் ஏதாவது பண்ணுவாங்கன்ட்டு. போட்டுடலாம். இந்த கொஸ்டின் நம்ம போடல, ஏன்னா இது வந்து மாத்தின அப்புறம் வந்து ஆமா கேட்க மாட்டாங்கன்னு நினைச்சேன். மேம் 2 5 மார்க் தான் இருக்குமா மேம்? ஸ்கூல்ல சொன்னாங்க அப்டேட் கண்டிப்பா இந்த தடவை ஒரு क्वेश्चन வரும் அப்படின்னு. ஆமா, ஏன்னா அவங்க இது வரைக்கும் கேட்கலையா, ரொம்ப முன்னாடி கேட்டுட்டு இருந்தாங்க கிட்டனா. அவங்க கோவிட்க்கு முன்னாடி எல்லாம் அப்டேட் போட்டுதான் ரொம்பவே சாவடிப்பாங்க. அப்டேட்டும் டெலீட்டும் அந்த கேஸ் ஸ்டடி ஃபில் இன் தி பிளாங்க் மாதிரி கேட்டுருவாங்க. வேற அந்த ப்ரோக்ராம புரிஞ்சுக்கவே முடியாது. நம்ம ஒரு மாதிரி மனப்பாடம் பண்ணிருப்போமா, அவங்க வேற மாதிரியான query, வேற மாதிரியான நேம்ஸ், சீக், டெல் எல்லாம் யூஸ் பண்ணும்போது எல்லாருமே கன்ஃபியூஸ் ஆற ஒரு ப்ரோக்ராமா இருந்துச்சு அது. அப்புறம் ரிமூவ் பண்ணிட்டாங்க, கோவிட்க்கு அப்புறம் அதை ரிமூவ் பண்ணி விட்டுருந்தாங்க. ஸோ கேட்க மாட்டாங்கன்னு தான் நினைச்சேன். சரி, ஓகே, போட்டுடலாம்ப்பா இந்த ப்ரோக்ராம் மட்டும். சரி, நம்ம கம்பார்ட்மெண்ட் நாளைக்கு தான் நினைக்கிறேன். இந்த கொஸ்டினோட இது மட்டும் பாத்துக்கிறேன், கொஞ்சம் ஒரே நிமிஷம் இருங்க. மேம் அந்த அப்டேட் சப்டிவிஷனுக்கு மட்டும் எவ்வளவு மார்க் மேம்? படிக்கணும், நான் சொல்ல மாட்டேன் உங்களுக்கு. ஃபுல்லா படிங்க நீங்க. அது எவ்வளவு கொடுத்திருக்காங்க அவங்க? மேம் டோட்டலா 5 மார்க்ஸ் நினைக்கிறேன். ஆனா எவ்வளவு ஸ்பிளிட்டிங் தெரியல. அப்டேட்டுக்கு வந்து 1 மார்க் தான் போடுறாங்க. ஒரு மார்க் போட்டாலும் படிக்கணும் நீங்க. சரி, உங்களுக்கு வேணா ஒண்ணு பண்ணலாம், இந்த கடைசி ப்ரோக்ராமா வச்சுப்போம், இதை முடிச்சுட்டு வந்துருவாருங்க. மேம் எங்க ஸ்கூல்ல வந்து அப்டேட் வந்தாலே ஓஎஸ் தான் யூஸ் பண்ணணும், அதுவுமே பண்ணக்கூடாதுங்க. சரி, இப்போ நான் இது முடிச்சுட்டு போயிருவோம்ப்பா. ஏன்னா இந்த ஒரு கொஸ்டின் தான், இதை முடிச்சிட்டோம்னா லாஸ்ட் கொஸ்டினா இருக்கும். கொஞ்சம் ப்ரோக்ராம் கொஞ்சம் நிதானமா போடலாம் நம்ம. நீங்க டவுட் எல்லாம் ஒழுங்கா கேட்டு முடிக்கலாம் அதுல. சரி, இப்போ வந்து ஓகே, ஸ்கிரீன் தெரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. சரியாப்பா? தெரியுது. ஃபர்ஸ்ட் கதை நமக்கு தேவையில்லை, டேபிள் மட்டும் இருந்தா போதும். suggest the most appropriate. அவங்க எதுவுமே இதுல மாத்துன மாதிரி தெரியல. suggest the most appropriate location of the server inside the Mumbai campus.
அட்மின் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் இருக்கிற இடத்துல நம்ம வைக்கணும். ஸோ அட்மின் பிளாக். அட்மின் தான் இந்த ஒரு ஆன்சருக்கும் எடுத்து வச்சுக்கிறேன். அப்படியே நான் இதுக்கு அட்மின் பிளாக் ஆஸ் இட் ஆஸ் அதே மாதிரி தான் எழுதியிருக்காங்கப்பா. ஒரு பெரிய சர்ப்ரைஸ் எதுவுமே இல்லை. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து அட்மின் பிகாஸ் இட் ஹாஸ் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ். ரீசன் ஓகே. ஆமாப்பா எழுதுறாங்க. ஜஸ்டிஃபை யுவர் சாய்ஸ்னு கொடுத்துருக்காங்க. கேட்டாலும் கேட்காட்டியும் எழுதிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து மேம் ஸ்விட்ச் ஆர் ஹப். என்னப்பா ஸ்விட்ச் ஆர் ஹப் தான் மேம். ஸ்விட்ச் ஆர் ஹப் நம்ம ஜெனரலா இப்ப ஹப்ங்கிற வேர்ட் அவங்க யூஸே பண்றது இல்ல. பட் ஸ்விட்ச்னே எழுதுங்க நீங்க. ஏன்னா ஸ்விட்ச் இப்ப ரவுட்டர் ஆயிடுச்சு. நமக்கு ஹப்ங்கிற கான்செப்டே இப்ப இல்ல. ஸ்விட்ச் ஆர் ஹப் எழுதினாலும் கரெக்ட் எழுதலாம். ஸ்விட்ச் which will you suggest னா அவங்க ஆன்சர் கீழ இந்த வாட்டி ஸ்விட்ச் மட்டும் தான் கொடுத்திருக்காங்க. போன வருஷம் வரைக்கும் ஸ்விட்ச் ஆர் ஹப் போட்டுருந்தாங்க. இந்த வாட்டி அப்படி போடவே இல்ல அவங்க. Draw the cable layout to effectively connect various buildings within the Mumbai. So இங்க வந்து or any other correct layout கொடுத்திருக்காங்க. சரியா? சோ நீங்க ஐடியலி நான் சொன்ன மாதிரி ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா 42 admin to food 42 இருக்கு. admin to food 42, admin to media 96 ஆயிடுது. media to decorators 42, food to media 58. media to decorators 42. இது போடலாம். இல்லையா நீங்க வந்து அவங்க போட்டிருக்கிறது வந்து ஸ்டார் போட்டு காமிச்சிருக்காங்க. அட்மின்ல இருந்து எல்லாத்துக்கும் போட்டு காமிச்சிருக்காங்க. அட்மின்ல இருந்து ஃபுட்டுக்கு, மீடியாக்கு, டெக்கரேட்டர்ஸ்க்கு போட்டிருக்காங்க. பட் போடும்போதே வந்து they have also said any other correct layoutனு கொடுத்திருக்காங்க. சோ நீங்க வந்து பஸ் டோபாலஜின்னு வச்சது வேணா 96 மீட்டர்ஸ் வருது அட்மின் டு மீடியா போறதுக்கு. சோ கொஞ்சம் பெரிய கேபிள் லென்த்தா வருது. ரிப்பீட்டரும் தேவைங்கிறதுனால நீங்க எழுதிட்டு சஜஸ்ட் பண்ணலாம். இது வந்து குட்டி குட்டி கேபிளா இருக்கிறதுனால ரிப்பீட்டர் தேவையில்லை. சிக்னல் ஸ்ட்ரென்த் நம்ம ரெண்டு லேஅவுட்டும் போட்டு 6 போட்டுக்கோங்க. ஆமா அப்படிதான் நான் போட சொல்வேன் பா. இல்ல ஜெனரலாவே உங்க ஸ்கூல்ல அப்படி சொல்லிருக்காங்களா இல்லையா? இல்ல மேம் அப்படி சொல்ல. எது உங்களுக்கு பெஸ்டா தோணுதோ அதை போட்டுக்கோங்க அப்படின்னு. நான் ஜெனரலா போன இப்ப அவங்க எனி அதர்னு கொடுத்துருக்கிறதுனால நான் ரெண்டையுமே தான் லேஅவுட் 1 லேஅவுட் 2 தான் நான் போட சொல்வேன் எப்பயுமே. இது வரைக்கும் யாருக்கும் அதுக்காக மார்க் குறைஞ்சு அவங்க சொன்னது இல்ல. அதனால பெட்டர் நல்லா தெரிஞ்சிச்சுன்னா நீங்க டைரக்டாவே போட்டுடலாம். பட் இந்த கேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 96ங்கிறது 100 மீட்டர் கிட்ட வந்துருது. அப்ப அதனால நான் வந்து ஜென்ரலா 42 இருக்கிறதுனால போடுறோம். பட் ரொம்ப பெரிய டிஃபரன்ஸ் இல்ல. இங்க பாத்தீங்கன்னா 40, 50, 60 பக்கத்துல தான் இருக்கு. ஸோ இதுக்கு எது வேணா நீங்க யூஸ் பண்ணலாம். எப்பயுமே ஸ்டார் போடுறது சேஃபர். அவங்க தப்புன்னு சொல்லவே முடியாது. ஸோ இஃப் அட் ஆல் யூ ஹேவ் அ சாய்ஸ்னா ஸ்டார் போட்டு போயிடலாம் நம்ம. ஏன்னா அட்மின்ல இருந்து எல்லாத்துக்குமே சூப்பரா கனெக்டிவிட்டி கிடைக்கும். அதனால ஸ்டார் லேஅவுட் தான் பெஸ்ட் டோபாலஜி நமக்கு தெரிஞ்ச வரைக்கும். அதனால அதை போட்டு விட்டுறலாம் நீங்க. சரி, இஸ் தி ரிக்வயர்மெண்ட் ஆஃப் ரிப்பீட்டர்? பஸ்ஸுக்கு தேவையில்ல மேம். பட் ஸ்டார் இருந்தா தேவைப்படும். இவங்க ஆக்சுவலா 100 மீட்டர் தான் எடுத்துக்கிறாங்கப்பா. இவங்க 100 மீட்டர் தான் நிறைய இடத்துல கொடுத்துருக்காங்க. சோ நோ சொல்றாங்க இந்த இடத்துல. இந்த நான் போட்டிருக்கிறதுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வை நாட்னு கேக்குறாங்க. ஏன்னா வந்து அவங்க இங்க ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிள் எங்கேயா கொடுத்துருக்காங்களா? கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்களா? அவங்க ஆன்சருக்கு என்ன கொடுக்குறாங்கன்னா வை நாட்டுக்கு வந்து the optical fiber cable used for the network can carry the data to much longer distances than within the campus. ஸோ இது வந்து அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. பட் ஐடியலி வந்து நம்ம போட்டிருக்க லேஅவுட்ல இப்ப நம்ம இந்த லேஅவுட் எல்லாமே குட்டி குட்டியா இருக்கிறதுனால தேவையில்லைன்னு சொல்லிடலாம். இதுவுமே 96 இருந்தாலுமே கூட 100 மீட்டர் கம்மியா இருக்க வரைக்கும் தேவையில்லைன்னு நம்ம சொல்லிடலாம். ஸோ நோங்கிறது தான் ஆன்சரா இருக்கும். ஜஸ்டிஃபை பண்ணீங்கன்னா ஓகே. அதுக்கு மேம் கிவன் லேஅவுட்னா நம்பர் டிரா பண்றது. ஆமா ஆமா நம்ம கொடுக்குற லேஅவுட்டுக்கு தான் நம்ம எதை சூஸ் பண்றோமோ அதுக்கு நம்ம ஆன்சர் பண்ணணும். 5th क्वेश्चन வந்து ஆப்வியஸ்லி வீடியோ கான்ஃபரன்சிங் ஏ ஷுட் பி யுவர் ஆன்சர். ஏன்னா அவங்க வந்து லைவ் விஷுவல் கம்யூனிகேஷன் சொல்லிட்டாங்க. டைப் ஆஃப் நெட்வொர்க் அமங் தி கம்ப்யூட்டர்ஸ் கனெக்டட் இன் தி ஆப்வியஸா லேண்ட் நமக்கு டவுட்டே இல்ல இல்லையா? ஏன்னா வந்து ஒரே பில்டிங் குள்ள இருக்கு. அதனால இட் இஸ் கோயிங் டு பி a LAN. சரியா? சோ இது வரைக்கும் முடிச்சிட்டோம். இப்போ நம்ம வந்து 5 மார்க் क्वेश्चनக்கு போயிடுவோம். என்ன கேட்டிருக்காங்கன்னு क्वेश्चन மட்டும் ஒரு நல்லா பாத்துக்கோங்க. சரி, நீங்க சொல்ல போறீங்க, நான் அப்படியே டைப் பண்ண போறேன். குவிக்கா 10 நிமிஷத்துல முடிச்சிடுவோமா? ஃபாஸ்டா சொல்லிடுவீங்களா அது? ஓகே. மேம் இதுக்கு வந்து வைல் ட்ரூ யூஸ் பண்ணலாம். நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ், அதாவது எவ்வளவு கேண்டிடேட் இது ரெக்கார்ட் வாங்கணும், அதுக்கு வைல் ட்ரூ யூஸ் பண்ணலாம். வந்து வைல் ட்ரூ போட்டு அப்புறம் கிளியர் சாய்ஸ் வைல் ட்ரூ போட்டு போடலாம். நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் ஃபர்ஸ்டே வாங்கிட்டும் போடலாம் நம்ம சாய்ஸ். ஓகே. சரி, இப்போ என்ன பண்ணிருக்கானா நம்ம வைல் தான் நம்ம யூசுவலா யூஸ் பண்ணுவோம். எடுத்ததுமே அவங்க கிட்ட எத்தனைன்னு கேட்க மாட்டோம். we need to manage the record. ரைட் ஃபங்க்ஷன் டெஃப் போட்டுருவோம். டெஃப் கிரியேட் நம்மளோட யூசுவல் டெம்ப்ளேட்டே நம்ம போடுவோம். டெஃப் கிரியேட் நம்ம போட்டுருப்போம் ஏற்கனவே. இதை
யார் சொல்ல போறீங்க? I'll say f is equal to open. ட்ரை பண்றியா? யார் சொல்லு. சரி, f is equal to open. The file name, I think they have ஃபைல் பேர் not கொடுத்திருக்காங்க. given here. ஃபைல் பேரே கொடுக்கல. கேண்டிடேட். I think we மேம் can இதுக்கு வந்து நானே அசியூம் பண்ணி போட்டோம். c.dat நம்ம வந்து அப் அண்ட் பைனரி மோட்ல ஓபன் பண்ணிக்கலாமா? கரெக்ட்டா போட்டுருக்கேனமா சண்முகப்பிரியா? So append it into a binary file தான். So open பண்ணியாச்சு. and n is equal to int input number of records. ஒன்னு number of candidates வாங்கிக்கிற மாடல், பட் நம்ம வந்து while true வச்சு போட்டிருப்போம். while true do the following things னு போட்டிருப்போம். a is equal to Ma'am, suppose while loopல இருந்து வெளியில வரணும்னா அந்த கண்டிஷன் போடணுமா மேம்? ஆமா, Do you want to enter more records? yes or no கேட்டிருப்போம். நீங்க எப்படி படிச்சிருக்கீங்களோ அப்படியே படிச்சுக்கோங்க. நீங்க for loop வச்சு படிச்சிருந்தீங்கன்னா அப்படியே படிங்க. enter candidate id. நான் என்னோட டெம்ப்ளேட்டை மேட்ச் பண்ண ட்ரை பண்றேன், அதனால அதே மாதிரி போடுறேன். b is equal to input name of Input candidate name. And then designation of put string. designation. d is equal to experience of float கொடுத்திருக்காங்க. float Input of experience. சரி, இப்போ வந்து வேற எதுவுமே கொடுக்கல, நல்லதா போச்சு. ரெக்கார்ட் ஆஃப் வந்து நம்ம ரெக்கார்ட் லிஸ்டா வச்சுக்கலாம் இல்லையா? l is equal to abcd அப்பா. Yes ma'am. அப்புறம் pickle dot dump l comma. இப்போ நம்ம வந்து அப்படியே போய் டம்ப் பண்ணிரலாம் இல்லையா? so pickle dot dump l comma f. And then proceed பண்றதுக்கு இன்னொரு. so வந்து choice is equal to input enter n to quit. நான் சும்மா எழுதுறேன். are there more records? are there more candidates? n for no. if ch is equal to n, break. perfectly valid. நீங்க ஃபர்ஸ்டே number of candidates வாங்கி for loop வச்சு போட்டீங்கனாலும் பெர்ஃபெக்ட்டா வர்க் ஆகும் ப்ரோக்ராம். தப்பு கிடையாது, அதுவுமே கரெக்ட் தான். சோ நம்ம அப்படி போட்டு முடிச்சிட்டோம். I think we are done நினைக்கிறேன் இல்லையா? Yes. சால்வ் பண்ணுங்க. Update. வந்து update rate of candidates whose experience is more than 10 years. சரி, நம்ம என்ன For பண்ணுவோம்? update we can open it again. என்னப்பா? க்ளோஸ் Update பண்ணுங்க திரும்பி open. Yeah. Close. மேம். உள்ள க்ளோஸ் பண்றீங்க. எஸ் மேம். நான் டிஸ்ப்ளே பண்ணிக்கிறேன் ஃபர்ஸ்ட். சோ அது இருக்கான்னு செக் பண்ணிப்போம். ஃபர்ஸ்ட் ஃபுல் டிஸ்ப்ளே பண்ணிடுவோம், அப்புறம் அவங்க கேட்ட மாதிரி மாத்துவோம் ப்ரோக்ராம. யாரு ஹகானா சொல்றியா எனக்கு டிஸ்ப்ளே ஃபங்க்ஷன்? ராகேஷ் லாண்ட பேசவே இல்ல, நல்ல क्वेश्चन கேட்காம இருக்க. அக்ஷயா எல்லாரும் ஐ அம் நாட் ஷூர். ஜெயபிரசிதாவும் சத்தமே போடல. ஜெயபிரசிதா எனக்கு வந்து மேம் ஃபர்ஸ்ட் ஓபன் பண்ணுவோம். நம்ம f is equal to open command கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ரீட் பண்ணுவோம். r is equal to r ஏதாவது வேரியபிள் எடுத்து r is equal to pickle dot load f. சரியா? கேண்டிடேட் ஸ்பெல்லிங் கரெக்டா போட்டு ரெண்டுத்துக்கும். ஓகே, கேண்டிடேட் போட்டாச்சு. ஆமா, நீ சொல்ற மாதிரி x is equal to இது போட்டுமே நம்ம ஃபைல்லாம். இது பேர் என்ன? ட்ரை கேட்ச் போட்டுட மாட்டிப்போமே இங்க. எஸ். while true ட்ரை ஃபர்ஸ்ட் போட்டுட்டு எப்படி போட்டோமா நம்ம டெம்ப்ளேட்ல எப்படி ஃபர்ஸ்ட் while true while true மேம். ஃபர்ஸ்ட் while true போட்டு உள்ள இருக்கணும். while true போட்டுட்டு அது இன்ஃபேக்ட் வந்து ஓபனியே அவங்க உள்ள தான் போடுறாங்க. ஏன்னா ஏதாவது எக்ஸெப்ஷன் நம்ம வந்து ட்ரை வந்து இது போடுவோம். ட்ரை x is equal to pickle dot load மேம் ட்ரூ t f for true t capital. சரி, லோட் பண்ணிட்டோம். அப்புறம் for is not print போமா? yes ma'am. except end of file. except pass. அப்போ பிரேக் ஆகுது. while குள்ள ட்ரை கொடுக்கணுமா? நான் ட்ரை குள்ள while கொடுக்கணும். எப்படி படம் இருக்காகும்பா?
ஒன்றும் பிரச்சனையே இல்லை. மேம் வைல்குள்ள ட்ரை கொடுத்தா பிரேக் தான் மேம் பாஸ் பிரேக் பண்ண முடியாது. இல்ல பிரேக் தான் மேம் பண்ணணும். பாஸ் கொடுத்தா அது மறுபடியும் அது இன்ஃபினிட்டா போய்கிட்டே இல்லை, இருக்கு. வயலுக்குள்ள வயல் வெளியில போட்டோம்னா பிரேக் பண்ண முடியும். ட்ரையை வெளியில மேம் இது போட்டோம்னா நம்ம டெம்ப்ளேட்ல பிரேக் தான் மேம் பண்ணுவோம். கன்ஃபார்ம் மேம். நம்ம இப்படியே போட்டுருவோம். நம்ம இப்படி தெரிஞ்ச மாதிரி போடுவோம். ஸோ இப்போ இது எல்லாமே நம்ம டிஸ்ப்ளே ஆகணும். ரெண்டுத்தையும் கால் பண்ணி பார்ப்போம் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் அந்த டிஸ்ப்ளே ஃபங்க்ஷனை மாத்திப்போம். ஸோ 5 மார்க் உங்களுக்கு வேலை வைக்கிறாங்க பாருங்க, எவ்வளோ எழுதுற மாதிரி வச்சிருக்காங்க. யூஸ்வலா மேம் இங்க எனக்கு இன்னும் டவுட் இருக்கு மேம். பாஸோட ஃபங்க்ஷன் வந்து நமக்கு அந்த ஐட்ரேஷனை விட்டு அடுத்து மூவ் ஒண்ணுமே பண்ண ஆகுது. வேணாம்னு சொல்றது தானே அங்க. SQP 2025 SQP உடைய தேர்ட் ப்ரோக்ராம். ஸ்பெல்லிங் மிஸ்டேக் தான். டிஸ்ப்ளே. சரி, இப்போ கிரியேட்டை கமெண்ட் பண்ணிடுறேன் நான் இப்போதைக்கு. ஏன்னா கிரியேட் இதுக்கப்புறம் கிரியேட் ஆயிடுச்சு ஆல்ரெடி. ஏன்பா என்னமோ வருது? கேண்டிடேட் ஏற்கனவே இருக்கா நம்ம கிட்ட? மேபி ஏற்கனவே இருக்குமா இருக்கும். இந்த ப்ரோக்ராம் அப்போ போட்டு பார்த்துருக்கோம் நம்ம ஆல்ரெடி. சரிப்பா, ஆல்ரெடி இருக்கிற டீடைல்ஸ் இங்க இருக்கு. ஸோ இருக்கட்டும், இப்போதைக்கு 5 வேல்யூ இருக்க மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ நம்ம. ஓகே, இப்போ டிஸ்பிளேல என்ன பண்ண சொல்றாங்க நம்மள? டிஸ்பிளே 10 இயர்ஸ் மேல இருக்கிறவங்களுக்கு சீனியர் மேனேஜரா அப்கிரேட் who are not senior manager னு கேக்குறாங்க இல்லையா? ஸோ டிஸ்பிளேவை மட்டும் மாத்துப்போம். டிஸ்பிளே ஃபங்க்ஷன் பேர் அவங்க கொடுக்கல. ஸோ டிஸ்பிளே மேம் ஃபர்ஸ்ட் அப்டேட் பண்ணோம், அதுக்கப்புறம் தானே பண்ணணும்பா. நான் ஃபர்ஸ்ட் இதை முடிச்சிடலான்னு பார்த்தேன். ஏன்னா நமக்கு தெரிஞ்சிடும் எதுனா, அப்புறம் அப்டேட் எழுதலாம் நம்ம ஸ்லோவா. ஸோ டிஸ்பிளே எம் ஏதோ வச்சுப்போம். டிஸ்பிளே எம்க்கு வந்து இந்த இடத்துல வந்ததும் ஐ ஹாவ் டு செக் இல்லையா? கண்டிஷன் யார் சொல்றீங்க? கீர்த்தனா கண்டிஷன் சொல்லு. if x of 2 is double equal to not equal to senior manager, not equal to senior, not equal to மேம் எக்ஸ்பீரியன்ஸ் மோர் தென் 10 இருக்கும்ல மேம், அதுவும் மேம் அந்த ஏஜ் கண்டிஷன் தானே மேம் செக் பண்ணனும். write a function to read the data and display the data of who are not senior manager. yes ma'am, yes ma'am. ஆக்சுவலா நம்ம அப்டேட் பண்ணதுக்கு அப்புறம் தானே மேம் இது செக் பண்ண முடியும். கரெக்ட் டா. நான் ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் எழுதி முடிச்சிருவோம், அதுக்கப்புறமா போய் நம்ம செக் பண்ணிக்கலாம். ப்ரோக்ராம் வைஸ் மாறாதல்ல. not equal to senior manager தான். அப்படி இருந்துச்சுன்னா கரெக்டா ஒரு லைன் மட்டும் சேஞ்ச் பண்ணா போதும். இதுவும் உங்க புக்ல இருந்து படிக்காதீங்க. ஏன்னா அவங்க அந்த ஆன்சர் கீ 5 மார்க்குக்கு ஏதோ 10 மார்க் ப்ரோக்ராம் மாதிரி கொடுத்துருக்காங்க. அவங்க தனித்தனியா பியூட்டிஃபை எல்லாம் பண்ணி பிரிண்ட் பண்ணிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் மோர் தென் 10 இயர்ஸும் போட்டுருக்காங்க. இங்க எங்க இருக்கதா பாத்துட்டு இருக்கேன். அது வந்து போன அப்டேட்ல கேட்டிருக்காங்க. அப்டேட்ல தான் அது கேட்டிருக்காங்க, இங்க கேட்கவே இல்லை. சாரி கிட்டுது டிஸ்ப்ளே ஏமா கால் பண்றேன். இல்லையா? நம்ம அதுல வந்து சீனியர் மேனேஜரை விட்டுட்டு மீதி ரெக்கார்ட்ஸ்லாம் அழகா டிஸ்ப்ளே பண்ணிடுச்சு. ஸோ டிஸ்ப்ளே ஃபங்க்ஷன் நமக்கு ஒர்க் ஆயிடுச்சு. ஓகேவா? இப்போ நம்ம இதுலயே வந்து ஐ வில் ஜஸ்ட் காப்பி பேஸ்ட் திஸ் ஃபார் தி நெக்ஸ்ட் ப்ரோக்ராம். நான் இதுலயே போடல, நம்ம கண்ணுக்கே தெரியாது, கீழே கீழே போட்டுட்டே இருந்தோம்னா. ஸோ ஐ எம் ஓப்பனிங் a நியூ ஃபைல். இப்போ வந்து இப்போ டெஃப் அப்டேட் ட்ரூத் ஹவரா ஒர்க் ஆதான்னு பார்க்கணும் நம்ம. சரி, நம்ம லாஜிக் நம்ம போட்ட டெம்ப்ளேட் படி போடுவோம். இதை அவங்க கொடுத்துருக்க படி. மேம் இப்போ நீங்க அது க்ளோஸ் பண்ணும்போது ரன்னிங் தானே மேம் வந்துச்சு ஃபைல் வந்து கோட். நான் எதுவும் பண்ணல, ஏதோ க்ளோஸ் பண்ண விட்டுருப்பேன். ஏதாவது என்ன பண்ணிருப்பேன் தெரியலையே. இல்ல மேம், அது எனக்கு தெரிஞ்சு அது வந்து பாஸ் ஆகலன்னு நினைக்கிறேன் மேம். அது பாஸ் ஆகுறப்போ நமக்கு என்ன ஆகுது, எதுவுமே ரன் ஆகாம மறுபடியும் அது ஐட்ரேட் ஆகுது. இன்னொரு வாட்டி லூப்ல போகும்போது மறுபடியும் அதே எரர் வருது, எண்ட் ஆஃப் லைன் எரர் வருது, பாஸ் ஆகுது, அதே நடந்துகிட்டே இருக்கு.
அதுக்கு தான் நம்ம டெம்ப்ளேட்ல பிரேக்குன்னு போட்டோம். மேம் பிரேக் நம்ம போட்டோம் பட் இங்க நம்ம டெம்ப்ளேட் பிரேக் போட்டாலும் யூஸ் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். இல்ல பிரேக் போட்டா இப்போ அது நமக்கு ஸ்டாப் ஆயிடும்ல மேம். அது அடுத்த செக் எக்ஸப்ட் ஆகாது. யூஎஃப்ஆர்னு போட்டுடலாம்ல மேம் பெட்டர். எது போட்டா எக்ஸப்ட் யூஎஃப்ஆர் போட்டா கரெக்ட் ஆமா. இப்போ இதான் மேம். ஓகே ஹரிஷ் எஸ் டெம்ப்ளேட் மாத்திப்போம். பாஸ்க்கு பதிலா அங்கேயும் பிரேக் போட்டு டெம்ப்ளேட்ல IOF எரர் தான் கொடுத்துருக்கேன் ஆனா பட் அது இல்லனாலும் ஒர்க் ஆகும்னு பார்த்தோம். அதனால சும்மா எக்ஸப்ட் மட்டும் போட்டு விட்டுருக்கேன் நான். எஸ் டேட்டா ஆஃப் கேண்டிடேட்ஸ் ஹூஸ் எக்ஸ்பீரியன்சஸ் முதல்ல. ஓகே ஹரிஷ் சொல்றியா எனக்கு ஓபன் எஸ் பண்ணி RB பிளஸ்ஸா RB பிளஸ் மேம் ரீட் பண்ணிட்டு மாத்த போறோம். ஆமா. சோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் டே எதுவும் வந்து தேவையில்லை மேம். எக்ஸ்ட்ரா வேரியபிள்ஸ்லாம். வைல் ட்ரூ போட்டுருவோமா? எஸ் மேம். ட்ரை மேம். XP is equal to X is equal to pickle dot load of F. நான் என் டெம்ப்ளேட் படி போடுறேன்ப்பா. இல்ல மேம் நம்ம சி டெல் பண்ணோம்ல மேம் பொசிஷன். ஃபர்ஸ்ட் வந்து இதுக்கு முன்னாடி நம்ம வந்து என்ன பண்ண போறோம்? எக்ஸ்க்கு முன்னாடி XP போட்டுறோம்ல மேம். எக்ஸ்பீரியன்ஸ் வாங்குறோம். சரி ஓகே. சோ இதுக்கு எக்ஸ்க்கு லோட் பண்றதுக்கு முன்னாடி XP is equal to F dot tell. இதான் மேம். இப்போ வந்து லோட் பண்ணிட்டோம். இதை செக் பண்ண போறோம். if x of experience வந்து 3 அப்பா. எஸ் மேம். greater than 10. x of 3 is greater than 10. X of 2 is equal to senior manager. 2 is equal to senior manager. F dot seek of position. இப்போ வந்து இதை முடிச்சிருவோம். இங்கேயே மாத்திரலாம் இல்லையா? அங்கே உள்ளதான் மேம் மாத்தணும். இப்ப டம்ப் பண்ணணும் மேம். pickle dot dump x, f. இதான் நம்ம போட்டிருக்க டெம்ப்ளேட். மாத்திட்டு போய் அங்க டம்ப் பண்ணிடும். ஒருவேளை இது எதுவுமே இல்லைன்னா எதுவுமே நடக்காது இல்லையா? அப்டேட் ஆகாது. இங்க மட்டும் நம்ம வேணா ஒரு கவுண்ட் வச்சு போட்டிருக்கானுங்களா அப்டேட்டுக்கு போட்டிருக்கானுங்க நோ கேண்டிடேட் ஃபவுண்ட். ஓ இல்ல ஃபைல் நாட் ஃபவுண்ட் போட்டிருக்காங்க. என்னென்னவோ போட்டிருக்கானுங்க பாருங்க. எனக்கு ஆன்சர் கீயே மொக்கையா போட்டிருக்காங்க இதுல. நான் அந்த ஆன்சர் கீயும் ஷேர் பண்றேன்ப்பா. தயவு செஞ்சு படிக்காதீங்க. ஃபைல் நாட் ஃபவுண்ட் போடணுமா? என்னப்பா ஃபைல் நாட் ஃபவுண்ட் போடணுமா? ஃபைல் நாட் ஒன்றும் போட தேவையில்லைப்பா. அதெல்லாம் நமக்கு இல்லவே இல்லை. இல்ல இவங்க எரர் கண்டிஷன் செக் பண்றாங்கன்னு பாக்குறேன். எரர் கண்டிஷனை பண்ணல. மெயினான விஷயம் அதுதான் பண்ணும். அப்டேட் பண்றதுக்கு அந்த மாதிரி யாருமே இல்லைன்னு சொல்லணுமான்னு பார்த்தேன். அவங்க அப்படி சொல்லவே இல்லை. சரியா? சோ அப்படி பண்ணணும்னா அதுதான் பண்ணும். ஆனா மார்க் வந்து 5 மார்க் இருக்கு. 3 ஃபங்க்ஷன் இருக்கு. இவங்க என்னதான் பிரிச்சாலுமே கூட மேபி இன்புட் ஈஸின்னு வச்சுக்கோங்களேன். இன்புட் டேட்டாக்கு 1 மார்க் கொடுத்தாங்கன்னா அப்டேட்டுக்கு 2 மார்க், டிஸ்பிளேக்கு 2 மார்க். அது 2 மார்க்ல பாருங்களேன் எவ்வளவு விஷயம் இருக்கு நீங்க தப்பு பண்றதுக்கு. நீங்க வந்து இந்த அப்டேட்டோட லாஜிக், இந்த இஃப் இதெல்லாம் போடவே உங்களுக்கு மார்க் அவங்களுக்கு இல்ல. ஸோ நீங்க இந்த பியூட்டிஃபை பண்றது, அந்த எக்ஸ்ட்ரா எண்ட் ஆஃப் ஃபைல் ஹேண்டில் பண்றது இதெல்லாம் வந்து அவங்க பாக்குறதுக்கு அவங்களுக்கு மார்க்கே இருக்காது. எஸ்மா மேம் இந்த எஃப் டாட் டெல்லோட ஃபங்க்ஷன் யூட்டிலிட்டி என்னது மேம்? லைக் அது பொசிஷன் சொல்லும். ஆமாப்பா. டெல் அண்ட் சீக் வந்து ரேண்டம் ஃபங்க்ஷன்ஸ் நம்ம பண்ணிருக்கோமே. இது இப்பதான் இப்படிதான் அது எனக்கு தெரியும். பட் அப்டேட் யூஸ் பண்றது வந்து அது எதுக்காக யூஸ் பண்றோம்? அப்டேட்ல எதுக்காக யூஸ் பண்றோமா? ஆனா அப்டேட்ல நம்ம என்ன பண்ண ட்ரை பண்றோம்? அந்த இடத்துக்கு போய் மாத்த போறோம். நம்ம ஏற்கனவே அந்த ரெக்கார்ட போய் ஓவர் ரைட் பண்ண போறோம் அது மேல. அதனால we are asking that to go there. ஓகே ஓகே. இது வேணா நம்ம எழுதிக்கலாம். இங்கேயும் பிரேக் பண்ண சொல்றியா நீ? அப்படிதானே சொல்றாங்க. சரி இப்போ வந்து இதுவே ஒர்க் பண்ணணும். இந்த ப்ரோக்ராம் ஒர்க் ஆகணும். மேம் க்ளோஸ் பண்ணிடலாம். மேம் எதுக்கு பிரேக் பண்ணனும்? ஏன் பாஸ் பண்ண கூடாது? பாஸ் பண்ணா அந்த ப்ரோக்ராம் வந்து முடியவே மாட்டேங்குது. நம்மளே பார்த்தோம். ப்ரோக்ராம் இஸ் ஸ்டில் ரன்னிங்னு சொல்லுது. பிராக்டிகலா எக்ஸாம் வைஸ் பிரச்சனை இல்ல. ஒர்க் ஆகும். பட் இங்க நம்ம பிரேக் ஆக மாட்டேங்குது. அதனால அங்க பிரேக் போட்டா அது முடியுது. அது என்னன்னு நம்ம பார்க்கணும் இதுக்கு அப்புறம் தான். இல்ல மேம் பாஸ் டெஃபினிஷன் படி அது எதுவுமே நடக்காது. ஒரு எம்டி கோட் தானே மேம். எம்டின்றதுனால வைல் ட்ரூல அது எக்ஸப்ட் உள்ள போனதுக்கு அப்புறம் எம்டியா எதுவும் நடக்காம மறுபடியும் அந்த லூப் ஒர்க் ஆகிட்டே இருக்கு மேம். லூப் பிரேக் ஆகல. அதுக்கு தான்
இதை விட்டோம் பாப்பா, அவ்வளவுதானே கோடு. என்னமோ நிறைய கொடுத்துருக்காங்க, பார்த்தே பயமா இருக்கு அந்த ப்ரோக்ராம். இருவரேன் எல்லாம் போட்டோமா, ஓபன் பண்ணியிருக்கோம், ரீட் பண்ணியிருக்கோம், டம்ப் பண்ணிட்டோம். இப்ப நம்ம திரும்ப போய் அந்த டிஸ்பிளே ஃபங்க்ஷனை கூப்பிட்டோம்னா அப்டேட் ஆயிருக்கணும். நமக்கு வேல்யூ இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் எரர் இல்லாம ஒர்க் ஆதான்னு பார்ப்போம். பண்ணுவோம், அங்கேயே போய் போட்டுடலாம் பேசாம. சரி, ஓகே. 2025 இது தப்பு பண்ணிருக்கேன். அதை ட்ரை எக்ஸெப்ட் தானா நினைச்சேன் நான். எதுவும் திட்டல நம்மள, பட் நம்ம அங்க போய் ரன் பண்ணி பார்த்தா தான் நமக்கு தெரியும் கரெக்டா போட்டிருக்கோமான்னு சொல்லிட்டு. ஓகே, அப்புறம் என்ன பண்ணலாம்னா இத டீடைலா மாத்தி ஒரு எக்ஸ்ட்ரா டீடைல் கொடுத்து பார்ப்போம், இல்ல மாறுதான்னு மேம், இது பார்ப்போம். வந்து நாட் சீனியர் மேனேஜர் தான் மேம் காட்டுது. அதான் இல்ல நம்ம வந்து மேம் yes இல்ல மேம், இல்ல மேம், அப்டேட். ஓகே ஓகே, எனக்கு இங்க ஏதோ பிரச்சனை வந்து சரி பண்ணுறோம். எஃப் டாட் க்ளோஸ் கொடுக்கும். வெறும் டிஸ்பிளே எடுத்து போனோம் வைங்க. அதே கேண்டிடேட்டை ரீட்ல ஓபன் பண்ணிட்டு இந்த கண்டிஷனை ரிமூவ் பண்ணணும் இல்லையா? எஸ் மேம், பிரிண்ட் டெக்ஸ்ட் மேம். வந்து டிஸ்பிளேவையும் கூப்பிடணும் நம்ம அப்டேட். அங்க இண்டென்டேஷன் மேம் பிரிண்ட்டுக்கு. புரியலப்பா? இண்டென்டேஷன் பிரிண்ட்டுக்கு இண்டென்டேஷன் மேட்ச் ஆகல மேம். இங்க க்ளோஸும் பண்ணிடுங்க. ஓகே வேடா? எஸ் மேம். மேம் வெளியே. எஸ் மேம். ஓகே நினைக்கிறேன். சரி, இப்ப நம்ம வேலை வந்து இந்த கிரியேட்டை ரன் பண்ணணும் ஒரு வாட்டி. இப்ப நம்ம கிரியேட் பண்ணிட்டு டிஸ்பிளே கொடுக்க தேவையில்ல. கிரியேட் பண்ணும்போது ஒரு ஒரு பர்சனுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து 11 or 12 கொடுக்கணும் நம்ம புதுசா. ஸோ கேண்டிடேட் ஐடி 10 கொடுத்துக்கிறேன். நேம் வந்து ZXX ஏதாவது. டெசிக்னேஷன் வந்து ஒரு கிளார்க்கு. எக்ஸ்பீரியன்ஸ் வந்து 12 கொடுப்போம். இப்போ புது ரெக்கார்ட் ஆட் பண்ணியிருக்கோம். Now we'll come back to our update. மாறிடுச்சு பாருங்க, டிஸ்பிளே பண்ணிடுச்சிங்க. முன்னாடி வந்து ஆக்சுவலா நான் அப்டேட் பண்ணிட்டு அப்புறம் டிஸ்பிளே பண்ணிருக்கேன்ப்பா. அதனால வந்து அப்டேட் ஆன வேல்யூ பிரிண்ட் ஆகுது எனக்கு. நான் 10xx சீனியர் மேனேஜர்னு கொடுக்காம கிளர்க்குன்னு தான் கொடுத்துருந்தேன். நீங்க பாத்தீங்கன்னா 12ன்னு கொடுத்துருந்தேன் எக்ஸ்பீரியன்ஸ். அது சீனியர் மேனேஜரா பியூட்டிஃபுல்லா மாறி இருக்குப்பா. ஐ திங்க் அப்டேட்டுக்கு நம்ம டெம்ப்ளேட் வந்து பர்ஃபெக்டா ஒர்க் ஆகுது. அவங்க கேட்ட கண்டிஷன்ஸ் எல்லாமே நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணிருக்கோம். அவங்க எக்ஸ்ட்ராவா ஃபைல் நாட் ஃபவுண்ட் இந்த எரர்லாம் எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங்லாம் 100% தேவையில்லை. எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் எந்த போர்டு மார்க்கிங் ஸ்கீம்லயும் அவங்க அதெல்லாம் கொடுத்ததே கிடையாது. அதனால அது நம்ம அவங்க ஆன்சர் கீயை வச்சு படிக்கணுங்கிற அவசியம் இல்லை. அவ்வளோ ஹைஃபையாலாம் ப்ரோக்ராம் நம்ம போட தேவையில்லை. நம்ம பேசிக்கா படிச்சதை நம்ம போட்டோம்னா போதும். ஓகேயா? ஸோ இதுவே 9 ஆச்சு நமக்கு இன்னைக்கு. ஸோ ஸ்டாப் ஹியர். நீங்களும் இன்னொரு வாட்டி இந்த ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியுதா? டெம்ப்ளேட்ஸ் பாருங்க. டெம்ப்ளேட்ஸ் படிச்சோன்னா அதே தான் இருக்கு திரும்ப திரும்ப. ஐ டோன்ட் திங்க் தேர் இஸ் எனிதிங் நியூ டு லேர்ன். ஸோ அதை வச்சு நீங்க இப்போ ஈஸியா மற்றதை போட்டு முடிச்சிட முடியும். டுமாரோ வி வில் டூ த கம்பார்ட்மெண்ட் பேப்பர். எஸ் மேம். ஓகே கண்ணா.